சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஞானம் நிறைந்தவரே, எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த 9 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி போஷித்து எங்களை வழிநடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இந்த 10வது மாதம் அக்டோபர் மாதம் 1 தேதியில் ஆண்டவரே, அந்த அதிகாலை வேளையில் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களை தேட, உங்களை ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர்கள் கொடுத்த நல்ல வாக்கியத்துக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அந்த மாலை வேளையில் கூட மீண்டுமாய் உடைய ஆலயத்தில் வந்து உடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை கர்த்தரை கொடுப்பீராக. ஆண்டவர், நாங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொண்டு உடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை ஆண்டவர் நாங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு உடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. புதிய புதிய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொள்கிறவர் மாத்திரமல்ல, எஸ்ராவின் புஸ்தகம் 7:10 படி எங்கள் வந்த ஒவ்வொருவரையும் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும் அதை உபதேசிக்கவும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் ஆண்டவரை நடக்கவும் எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த ஆண்டவரை எஸ்ரா பக்குவப்படுத்தியது போல எங்கள் ஒவ்வொரு இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார்கள். வந்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாக கொண்டு வருகிறார்கள். இந்த நாளில் ஆபிரகாமின் தேவனை நாங்கள் குறித்து ஆண்டவர் ஆபிரகாமை கர்த்தரை எப்படியெல்லாம் நீர் வழிநடத்தி ஆசீர்வதித்தது என்பதை குறித்து தியானிக்கிற அந்த நாட்களிலே ஆபிரகாமின் தேவனை எங்கள் மத்தியில் அசைவாடுகிறார்கள். தாழ்த்தி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஆபிரகாமை குறித்து இன்றைக்கு எத்தனாவது கிளாஸ்? 4வது கிளாஸ். அவங்களுக்கு 3வது கிளாஸ். கரெக்ட், அவங்க சொன்னது கரெக்ட். அவங்க வந்தது 3வது கிளாஸு, 4வது கிளாஸ். ஆகினால கடந்த 3 நாட்களிலும் ஆபிரகாமை குறித்து கற்றுக்கொண்ட காரியங்களை நான் வேகமாக நான் சொல்லுகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவர் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து பிறகு ஆபிரகாம் எங்கெல்லாம் போய் சுற்றி திறந்து இப்படிலாம் வந்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் விட்ட அநேக தவறுகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். தெளிவாக நாம் பார்த்தோம். இதுவரைக்கும் ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் கீழ்ப்படிந்து உடனே புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போனார் என்பதை மட்டும் நாம் அறிந்திருப்போம். ஆனால் 11ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26வது வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் கடந்து வரும் பொழுது பார்க்கும் பொழுது இடையில அவர் எத்தனை வருஷம் டிலே பண்ணார், எப்படியெல்லாம் விட்டார், ஆண்டவர் சீகேமில் இருக்க சொன்னார், மறுபடியும் இல்லாதபடிக்கு அவர் போனார் வந்தார். இப்படிப்பட்ட ஆபிரகாமை ஏன் தொடர்ந்து விடாபடியாக அவரை கொண்டு கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை, திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஆபிரகாமை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படி என்று கேட்டால் ஒரே பதில், ஆபிரகாமை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரோ அதே போலதான் இங்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனாலேயே பாபிலோன் என்ற விக்கிரக ஆராதனையில் இருந்த ஒரு நாள் அப்படி இருந்த நம்மை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆகையினால அநேக நாட்கள் நம்மிடத்தில் இருக்கிற அந்த பாபிலோன் தன்மை ஆபிரகாமிடத்திலிருந்து முற்றிலுமாக எலிமினேட் பண்ணுற வரைக்கும், வெளியேற்றப்படுகிற வரைக்கும் ஆபிரகாமை கர்த்தர் விட்டு பிடித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசித்தோம். அதே போல கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றும் நம்முடைய வெசல்ஸ் எம்டியாக்கும் பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நம்மிடையே நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளதே. 2வதாக ஆபிரகாமை ஏன் உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கும் பொழுது கர்த்தர் ஏன் பாபிலோனிலே அந்த விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த பாபேல் என்று போன்று கட்டப்பட்ட அந்த கல்தேயர் பட்டணத்தில் உள்ள ஊர் என்ற குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும். அவரை விட நல்லவர் மெல்கிசேதேக் இருந்தாரே, அதே ஆபிரகாமுக்கு முன்னாடி 500 வருடமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை கொண்டு தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றலாமே என்று நாம் பார்க்கும் பொழுது அதற்கு நாம் கடந்த வாரத்தை நாம் பார்த்தோம். இல்லை, இந்த உலகத்திலே விழுந்து போன பிசாசு தன்னுடைய தூதரமாக, தலைமையிடமாக, தலைமை செயலகமாக பாபிலோனை தெரிந்து கொண்டான். ஆகவே தேவன் அந்த இடத்திலே பிசாசுடைய தலைநகரமாகிய பாபிலோனிலிருந்து வளர்ந்த விக்கிரக ஆராதனை முற்றிலுமாய்
ஒரு விக்கிரக ஆராதனைக்கு இருந்த ஒருவனை கர்த்தர் அங்கிருந்து வெளியேற்றி அவனிடத்தில் இருக்கிற எல்லா கல்ச்சரும் அந்த பாபிலோன் தன்மைகள் முழுமையை அற்று போக பண்ணி அந்த மனிதனுக்கு தன்னுடைய கலாச்சாரம், கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஆபிரகாமுக்கு தேவன் ஓரல் ட்ரெடிஷனலாக கொடுத்தது தான் வேதத்தில் காணப்படுகிற எல்லா கலாச்சாரம் கல்ச்சர்ஸ் எல்லாமே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். அவள் ரிட்டன்ல அல்ல, ஓரல் ட்ரெடிஷனலாக கொடுக்கப்பட்டது. அவைகள் பிற்காலத்தில் ரவிமார்களை கொண்டு யூத சரித்திர புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிற தல்மூத், மிஷ்னா, ஹெமாரா, மிட்ராஸ் போன்ற வேத சரித்திர நூல்கள் இருக்கவே அவைகள் தேவனுடைய வார்த்தைகள் அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அந்த டூல்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அழைப்பை பெற்ற அநேகர்கள் எபிரேய மொழியை கற்று அது மெசரட்டிக் ஹீப்ரூவாக பண்டைய கால ஏனைய காலத்து ஆபிரகாம் காலத்து ஹீப்ரு மொழி படித்தவங்க தான் இன்றைக்கு கற்றுக்கொண்டவர்களாம் கற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஆபிரகாம் காலத்து ஹீப்ரு வேற, தாவீது காலத்தில் இல்லை ஹீப்ரு வேற. அப்படி காலகாலமாக அந்த ஹெப்ரேய மொழி லாங்குவேஜ் பரிணாமம் அடைந்து கொண்டே வருகிறது. எப்படி நம்முடைய தமிழ் மொழி பரிணாம வளர்ச்சி அடைந்து போல அப்படி அந்த நூல்களிலிருந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பாபிலோன் அந்த மனிதனை எங்கிருந்து தெரிந்து கொண்டாரோ அதே இடத்திலிருந்து ஒருவனை தெரிந்து கொண்டு அவனுக்கே கர்த்தர் அவனுடைய தலையை நசுக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த ஆபிரகாமை கொண்டு அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய சந்ததியை ஆசிர்வதித்து இன்றைக்கும் இஸ்ரவேல் என்ற சந்ததி மூலமாய் கர்த்தர் இன்றைக்கும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் வருகிற நாட்களில் இது ஒரு ஃபவுண்டேஷன், பேசிக் அஸ்திபாரம். வருகிற நாட்களில் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் தேசத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த தேசத்தினுடைய மகத்துவம் என்ன, கர்த்தர் எப்படி அதை ஆசிர்வதித்திருக்கிறார், அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, எல்லாம் நம்ம டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆகையினால ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் அந்த பாபிலோனில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியை அவர் நிர்மூலமாக்குவதற்கு எப்படி தெரிந்து கொண்டாரோ அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மிடத்தில் இருக்கிற முற்றிலுமான எல்லா காரியங்களும் அகற்றப்பட்டு நம்மளை ஆசீர்வதித்து தேவ ராஜ்யத்தை கட்டுபடியாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் அழைப்பு எப்படியோ அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலா என்ன உங்களை எல்லாம் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகையினால 13ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் ஆபிரகாமுடைய பிரயாணத்தை நாம் நல்லா தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ எகிப்துக்கு போனார், 18 மாதங்கள் பார்வோனுக்கு மனைவியாக இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். பிறகு ரிட்டன் வரும்பொழுது மறுபடியும் அதே நெகேப் வந்தார், நெகேப்ந்து பெத்தேல் வந்தார், பெத்தேலேருந்து சீகேமில் போய் அங்கே செட்டில் ஆகிட்டார். இப்போ பாருங்கள், சீகேமில் வந்து சீகேம் பிப்ளிக்கல் அந்த இல்லஸ்ட்ரேஷன் அந்த சம்பவம் நடக்கும்போது இப்போ தான் வந்து இன்றைக்கு வந்து சீகேம் ஹெப்ரோன் என்று இருக்குது. ஆனால் அன்றைக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக ஹெப்ரோன், இன்னொன்று சொன்னேன், என்ன சொன்னேன், மம்ரேயின் சமபூமி, கீரியாத் அர்பா, வாஸ்துபீனி, இதெல்லாம் ஒரே பேர். ஓகேங்களா? இந்த ஹெப்ரோன் மறுபடியும் வந்து அவர் வந்து சீகேம் வந்து செட்டில் ஆகிட்டார். இப்போ 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் அவருடைய அன்னை மகன் லோத்து 2 பேருமே எகிப்திலிருந்து வர்றாங்க. எகிப்துடைய பார்வோன் மன்னன் நல்ல ஆபிரகாமுக்கு நிறைய மிருக ஜீவன்கள் நன்கொடைகளை கொடுத்து வர்றாங்க. 13ஆம் அதிகாரம் 8வது போன வாரம் விட்ட இடத்துல நான் வாசிக்கிறேன். 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கு உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். இப்போ பாருங்கள், பாபிலோனிலிருந்து ஆபிராம் புறப்படும் பொழுது லோத்து அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் புறப்பட்டாங்க. சித்தப்பாவோடையே லோத்து வர்றார். திரும்பி அவங்க ஆரானில் இருக்கும் பொழுது அவங்க அப்பா தேராக மரித்த பிறகு ஆரானை விட்டு ஆபிராம் கிளம்பி கானான் தேசத்துக்கு வரும்போது கூடவே யார் வரா? லோத்து வரார். லோத்து கூடவே வரார். வந்து சீகேமில்
ஆபிராம்லேருந்து சீகேம்லேருந்து ஆபிராம் பெத்தேலுக்கு போகும்போது கூடவே லோத்து போகிறார். பெத்தேலேருந்து நெகேவ் போகும்போது மறுபடியும் நெகேவுக்கு எங்கே வராரு? நெகேவ் கூடவே லோத்து வராரு. திரும்பி நெகேவ்லேருந்து எங்கே வந்தார்? எகிப்துக்கு போகும்போது கூடையே போகிறார். அப்புறம் ஆபிரகாம் எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் கூடையே போகிறார். திரும்பி எகிப்துலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் செய்ய அதே மாதிரி நெகேவ் வரும்போது கூடையே வரார். திரும்பி பெத்தேல் வராரு. சீகேமில் வச்சு 2 பேருமே வந்துடுறாங்க. இப்போ 2 பேத்துக்குமே ஏற்கனவே பாபிலோனிலிருந்து வரும்போது 6 மிருகஜீவன் பெருகிடுச்சு. இப்போ நிறைய பெருகணுங்க. இப்போ மந்தைகள் இருந்துச்சு. இவருக்கு வேலைக்காரர்கள் மேய்ப்பர்கள், இவருக்கு வேலைக்காரர்கள் மேய்ப்பர்கள். அப்போ இருக்கிற இடம் அந்த சீகேம் நீர்வளம். ஏற்கனவே அந்த கானானியர்களும் இருந்தாங்க. அவங்களோட நல்ல சமாதானமாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் விளை நிலம் வேணும், பயிர் நிலம் வேணும், நீர் வளம் வேணும். இப்படி இருக்கும்போது 10 நாளில் அங்கே யாருக்கு வாக்குவாதம் வந்தது? மேய்ப்பர்களுக்கு தான் பிரச்சனை வந்துச்சு. ஒரு நாள் ஆபிரகாமுக்கோ லோத்துக்கோ பிரச்சனையே வரல. அவங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. ஒருவேளை லோத்துனுடைய மனைவிக்கும் ஆபிரகாமுடைய மனைவி சாராய்க்கும் பிரச்சனை வந்துச்சோ இல்லை. லோத்துனுடைய மனைவி சாரா லோத்துக்கு திருமணம் ஆனது பைபிள்லையும் போடலை, சரித்திரத்துலையும் இல்லை. அதனால் எப்போ அவங்களுக்கு திருமணம் ஆணுச்சுன்னு தெரியல. ஆனால் லோத்துனுடைய மனைவிக்கு சாராய்க்கும் அவங்களுக்கு பிரச்சனை வரல. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனையே வரல. பிரச்சனை வந்தது 2 பேருடைய மேய்ப்பர்களுக்கு தான் பிரச்சனையே வந்துச்சு. அப்போ பிரச்சனை வந்தோன்னா இப்போ அவங்க சொல்கிறாரு, தம்பி நீ இப்படி போ. மருமகனை பார்த்து சொல்கிறாரு, நீ இப்படி போனால் நான் இப்படி போகிறேன், நான் இப்படி போனேன் நீ இப்படி போ என்று சொல்லப்படுது. 10வது வருஷம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே அது சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இந்த 10ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 14ஆம் அதிகாரம், இந்த 19ஆம் அதிகாரம், இவைகளிலிருந்து இன்றைக்கு லோத் ஆபிராம் அவருடைய அண்ணன் மகன் தேராகு என்பவருக்கு 3 மகன்கள். அதில் மூத்தவர் யாரு? ஆரானா மூத்தவர். அப்புறம் ஆபிராம், அப்புறம் நாகோர் 3. அதில் அண்ணன் மகன் ஆரானுடைய அண்ணன் மகன் லோத்து. அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ பிரித்து போகிறார். எங்கே போகிறாரு? இன்றைக்கி லோத்தை மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த இடையில வர்றதுனால லோத்து குறித்து சில காரியங்கள், இன்றைக்கி சில சரித்திர ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் உங்களுக்கு கொடுப்பேன், சயின்டிஃபிக்கலி சில டேட்டாஸ் கொடுப்பேன், ஜியாலஜிக்கல் புவியியல் சம்பந்தமாக சில அமைப்புகள் கொடுக்கலாம், ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம், சில தியாலஜி இறையிலே நம்ம கற்றுக்கொள்ளலாம். வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆகையினால அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்ததாக இருக்க கண்டான். எந்த இடம்? யோர்தான் நதி. இதுதான் யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதிக்கு அருகே இந்த சமபூமி முழுவதும் எப்படி இருந்துச்சா? நீர்வளம் பொருந்தினதாக இருந்துச்சு. நல்ல செழிப்பு. எந்த அளவுக்கு செழிப்பு அப்படின்னா, இந்த யோர்தான் நதி பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல டார்க்காக போட்டுங்க சென்ட்ரல். இந்த யோர்தான் நதி எங்கேயாவது வருது? எகிப்து இங்கே இருக்கு சிஸ்டர். எகிப்து இங்கே இருக்கு. நல்லா நீங்கள் அவங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். யோர்தான் நதி எங்கேருந்து வருதுன்னா கலிலேயாவிலிருந்து வருது. இந்த வடக்கு எர்மோன் மலை இருக்கு பாருங்க. எர்மோன் மலை வடக்கு இஸ்ரேல் தேசத்தினுடைய பைபிள் ஜியாகிரபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வடக்கு, மேலே வடக்கு, கீழே தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, மத்திய தரைக்கடல். அப்போ மேலே வடக்கு அங்கன்னா எர்மோன் மலை இருக்கு. அந்த எர்மோன் மலையில், எர்மோன் மலை அடிவாரத்தில் 3 ஊற்றுக்கல் இருந்து, 3 ஊற்றுக்கல் இருந்து வருஷம் 12 மாதங்களும் 360 நாட்களும் தண்ணீர் அங்கேருந்து நல்ல நன்னீர் அங்கிருந்து புறப்பட்டு நேராக அங்கேருந்து வருது. புவியியல் ஆராய்ச்சியாளர்களும் அக்வாலஜி நீர்வள ஆராய்ச்சியாளர்களும் இந்த எர்மோன் மலையிலிருந்து அந்த 3
ஊற்றுக்கு எங்கிருந்து தண்ணி வருகிறது அப்படின்னு இன்றைய வரைக்கும் ஆராய்ந்து பார்த்ததில் அவர்கள் கண்டுபிடித்தது உண்டானா வாய்ப்பே இல்லை. ஒரு ஆச்சரியமான ஒரு நீர் ஊற்றுக்கு இந்த உலகத்திலேயே எந்தவித அந்த வாட்டர் சோர்ஸ் வருவதற்கான வாய்ப்பே இல்லாதபடி, நீர் ஏதுக்கள் இல்லாத, நீர் வளம் வருவதற்கு, நீர் பெருகி வருவதற்கு ஏதுக்கள் இல்லாதபடிக்கு அற்புதமாக 3 ஊற்றுகளிலிருந்து வருஷம் 360 நாள் 12 மாதங்களும் இந்த பூமியிலே தண்ணீர் வருதுன்னா அது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எர்மோன் மலை. ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா ஜீசஸ். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸிங். இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் எப்படி 3 நீர் வளத்தினால் ஆஸ்வதித்தார் என்பதற்கு ஒரு நீர் வளம். இந்த எர்மோன் மலையை குறித்து சங்கீதம் எல்லாம் வாசிக்கிறோம், 133 வாசிக்கிறோம். இது சகோதரர்கள் ஒருமித்து வாசிக்கிறோம். எர்மோன் மலையின் மீது பொழிகிற பனி அப்படின்னு போடுறோம். எர்மோன் மலைங்கிறது நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன். ஊட்டி கொடைக்கானல் ஜிலு பனி, நல்ல கூலிங். ஓகேங்களா? அப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் அங்கேருந்து புறப்பட்டு வருகிற அந்த நீர், அந்த நன்னீர் என்ன பண்ணுதுன்னா கலிலேயாவில் இருக்கிற ஒரு பெரிய குளம், பெரிய பாவியில் வந்து அங்கே சேருது. அந்த குளம் இருக்கிற இடம் கலிலேயா. அந்த குளத்தை பார்ப்பதற்கு கடல் மூல காட்சி அளிக்கும். இப்படி இருக்கும், கடல் மாதிரி இருக்கும். அந்த கலிலேயாவில் இருக்கிற அந்த குளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குளத்தினுடைய ஒரு சுற்றி, இந்த பாயிண்ட்லேருந்து சுற்றி வந்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் சதுர பரப்பு, 53 சதுர கிலோமீட்டர். மேலேருந்து கீழே 19 கிலோமீட்டர், இங்கேருந்து குறுக்கால 13 கிலோமீட்டர். ஒரு 53 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கலிலேயாவில் அமைந்திருக்கிற ஒரு வாவி கடல் போல காட்சி அளிப்பது. ஆகையினால அங்குள்ள மக்கள் எல்லாம் அந்த கலிலேயாவில் அமைந்திருக்கிறதுனால கலிலேயா கடல் என்று அவர்கள் அழைத்தார்கள். ஆக கலிலேயா கடல் என்று வேதத்தில் வாசித்தால் அது கடல் அல்ல, அது ஒரு வாவி. 53 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு குளம், நன்னீர் நிறைந்த ஒரு குடிநீர். அங்கு உள்ள அதனுடைய ஸ்பெஷல் அப்புறம் நம்ம பார்ப்போம். அந்த புறப்பட்டு இந்த ஏரி பார்த்தீங்களா, இந்த ஏரி அமைந்த இடம் சுற்றி உள்ள தேசங்களில் நாடுகளாக பாவித்தார்கள். அந்த வேதாகம நாட்களில் நீங்கள் 4 சுவிசேஷத்தை பார்த்தா இயேசு கிறிஸ்து அவர் படகிலே அக்கறைக்கு சென்று அந்த நாட்டுக்கு சென்றார் அப்படின்னு நம்ம வாசிப்போம். அப்படின்னா வேறொரு நாடு கிடையாது. அந்த நாட்களில் ஒரு சிட்டி வந்து ஒரு நாடாக பாவித்தார். அதனால தான் இங்கே சுற்றி உள்ள இங்கே சுற்றி உள்ள இதை காமிச்சிட்டு இருக்கிறேன், நீங்களும் பேசாமல் இருக்கிறீங்க. ஜீசஸ் இங்கே இருக்கு கலிலேயா கடல், மன்னிக்கம் கலிலேயா கடல். இந்த கடல் சுற்றி உள்ள திபேரியா, கானா, ஒரு கெனசரேத் கடல், அல்லது பின்னாடி பெத்சாய்தான், இந்த கலிலேயா கடல். அங்கேருந்து வடக்கே எங்கே இருக்கு, எர்மோன் மலையிலிருந்து புறப்பட்டு வருகிறது, நேராக இந்த வாவியில் வருது. நான் ஏன் இதை நான் மிகைப்படுத்தி சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. அப்போ சுற்றி உள்ள தேசங்களில், சுற்றி உள்ள சிட்டியை வந்து தேசங்களாக, நாடுகளாக அவங்க பாவித்தாங்க. பிறகு அங்கிருந்து கலிலேயா கடல் என்று அழைக்கப்படுகிற கடல் ஒரு 53 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த கடலை, இந்த குளத்தில் உள்ள நன்னீரை கொண்டு இந்த இடம் முழுவதும் செல்வ செழிப்பாக நீர் வளம் பொருந்திய விவசாயத்திற்கும் மக்கள் வசிப்பதற்கும் தேவையான அநேக செழிப்புள்ள தேசமாக ஆக்கியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கிருந்து அந்த கலிலேயா கடலிருந்து அந்த மீண்டும் அந்த யோர்தான் நதியினுடைய எந்த இடம், எர்மோன் மலை. கரெக்ட், அதை மறந்துடக்கூடாது. அந்த யோர்தான் நதி அங்கே குளத்திலிருந்து தண்ணி புறப்பட்டு திரும்பி தெற்கே நோக்கி வருகிறது. தெற்கே நோக்கி வந்து கீழே தெற்கே இருக்கிற சவக்கடல், உப்பு கடலில் வந்து சங்கமமாகிறது. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சவக்கடல், உப்பு கடல் என்று அழைக்கிற டெட் சி, ஆங்கிலத்தில் உப்பு கடல், சவக்கடல் என்று பைபிளில் நம்ம வாசித்தோம்னா இது தெற்கே உள்ள, கீழே உள்ள ஒரு சவக்கடல். இந்த சவக்கடல், உப்பு கடல் என்று எது வரைக்கும் சொன்னாங்க அப்படின்னா, யோர்தான் நதி அங்கே
அங்கேருந்து புறப்பட்டு நல்நீர், குடிநீர், சுவையுள்ள நீர், யோர்தான் நதி பாய்ந்து வடக்கே இருந்து தெற்கே சென்று இங்கே வந்து இந்த குளத்துல வந்து பெரிய வாங்கி கலிலேயா கடலை விட 18 மடங்கு பெருசு இந்த சவக்கடல். எத்தனை மடங்கு? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைஸ். 18 மடங்கு பெருசு இந்த சவக்கடல். இந்த சவக்கடல் உப்பு நீர் என்று அழைக்கப்பட்ட டெட் சீ என்று சொல்லப்படுவதற்கு எவ்வளவு நாள் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன் ஒரு 4000 ஆண்டு வரைக்கும் தான் இது சவக்கடலா இருந்துச்சு, உப்பு நீரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா என்ன வந்துச்சு? நல்ல தண்ணீர், உயிரினங்கள் வாழ்ந்து விவசாயத்திற்கும் குடிப்பதற்கும் மக்கள் வாழ்வதற்கும் ஏற்ற ஒரு அருமையான கலிலேயா கடலை போல 18 மடங்கு பெரிதாக உள்ள இந்த சவக்கடல் என்று அழைக்கப்படுவதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கலிலேயா கடல் எந்த அளவுக்கு இங்கே செழிப்பை கொடுத்ததோ அதே செழிப்பை கொடுத்துச்சு. இதுதான் இந்த லொக்கேஷன். இன்னைக்கு நாம் படிக்க போகிற சப்ஜெக்ட் இந்த இடத்த மையமாக வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம வாசிப்போம், யோர்தானுக்கு அருகே உள்ள சமபூமி முழுவதும் எப்படி இருந்துச்சு லோத்து பார்த்தாரா? நீர் வளம் பொருந்தினதா இருந்துச்சு. இன்னொரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது வாசிக்கலாம், அப்படியே வச்சுக்கோங்க. 13ஆம் அதிகாரம் வாசிங்க டக்குன்னு வேகமா. லாஸ்ட். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமியின் பொழுது நீர்வளம் பொருந்தினதாயும் யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே, அல்ல கவனிங்க, கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கும் போகும் வழி மட்டும், சோவார் ஒரு இடம் வருது, சோவார் மட்டும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல, அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். இந்த எழுதுறது யாரு? மோசே எழுதுறாரு. மோசே என்ன எழுதுறாரு? ஆவியானவர் ஏவி தான் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? மோசேக்கு தெரியும்படியாகவும். இதை வாசிக்கிற முத எகிப்திலிருந்து வெளியே வந்த முதல் தலைமுறை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தெரிந்து கொள்ள அவங்களுக்கு ஏதேன் தோட்டம்னா தெரியாது. யாத்திராவும் 20ஆம் அதிகாரத்தில் மேலே வச்சுன்னா 40 நாள் அவங்களுக்கு ஆண்டவர் 2 காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு மோசேக்கு. ஒன்று வரலாறு கற்றுக் கொடுக்குறாரு, இன்னொன்று எபிரேய எழுத்து முத கற்றுக் கொடுத்து அவருக்கு ஒரு இன்டென்சிவ் கிராஷ் கோர்ஸ் 40 days நடத்துகிறார் மேலே. ஓகே, 2 காரியம் மேஜர் 40 நாள் நடக்குது. வரலாறு மோசேக்கு தெரியாது. இப்போ எப்படி இப்போ ஆதியாகமம் எழுதுறது யாரு? ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியை படைத்தார். எப்படி தெரியும்? காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பைரேஷன் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஏவப்படும். அப்போ எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாரு. ஜலகுலாயம் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து எல்லாம் கற்றுக் கொடுத்தோன்னே அப்புறம் அவர் எழுத ஆரம்பிக்கிறது. அவருக்கு ஏதேன் தோட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ இந்த பகுதியை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு? ஏதேன் தோட்டத்தில் எப்படி 4 நதிகள் போச்சு அது மாதிரி நீர் வளம் பொருள் ஏதேன் தோட்டம் போல அதை பார்க்கறதுக்கு நமக்கு இன்னைக்கு ஆசையாக இருக்கு. ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் படைத்தது. அது மாத்திரமில்ல, எகிப்தை போலவும். ஏன்னா இவங்க எகிப்தில் தானே வந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். நைல் நதி 6783 கிலோமீட்டர் 11 நாடுகள் கடந்து வருது. எத்தியோப்பியாவில் ஆரம்பிச்சு எகிப்தில் வந்து முடியுது நைல் நதி. அதில் 2500 கிலோமீட்டர் 1/3 பங்கு எகிப்தில் போகிறதுனால நமக்கு ஜென்ரலாக நைல் நதினால அந்த எகிப்துக்கிறோம். பட் அதனுடைய ஆட்சி எங்கன்னா எத்தியோப்பியா 11 நாடுகள் வழியே கடந்து வருது. அப்போ நைல் நதி அருகே எப்படி விவசாயமும் நீர்வளமும் செழிப்பும் மேன்மையும் மிருகஜீவன் இருந்தது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கே தானே கோசான்கிற நாட்டில் தானே வாழ்ந்தாங்க. நைல் நதிக்கு அருகில் அந்த ஏரியாவில் தானே வாழ்ந்தாங்க. அதனால அந்த ஜனங்களுக்கு இந்த சமபூமி, இந்த சவக்கடலுக்கு பக்கத்தில் இந்த சோபாவும் அந்த சமபூமியெல்லாம் எப்படி மேன்மையாக இருக்குங்கிறத காட்டுறதுக்காக ஆவியானவர் மோசையை கொண்டு எழுதுறாரு. அது எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஜனங்களே, ஏதேன் தோட்டத்தை போலவும் நைல் நதி செழிப்பை போலவும் இந்த கர்த்தர் சோதோம் கொமோராவை அழிப்பதற்கு முன்னதாக ஃபுல்
ஃபுல் நன்னீர், நல்ல மீன்கள் உயிரினங்கள் வாழ்ந்த ஒரு நன்னீர் நிறைந்தது. கலிலேய கடலை விட 18 மடங்கு பெரிய பரப்பளவு கொண்டது. ஓகேங்களா? இப்போ ஒரு காரியம் சொல்றேன். இந்த கலிலேய கடல், நல்லா கவனிங்க, கலிலேய கடல் மேல இருக்கு, தெற்கே இந்த டெட் சி உப்பு கடல் இங்கே இருக்கு. ஓகேவா? இஸ்ரவேல் தேசத்தினுடைய சுதந்திர நாள், இண்டிபெண்டன்ட் டேஸ் தெரியுமா உங்களுக்கு? 1950. சரி கொடுங்க. 1948 மே மாதம் 14ஆம் தேதி தான் அவங்களுக்கு சுதந்திர தினம். இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாக உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஐநா சபையில் அறிவித்தார்கள். ஓகேங்களா? அதில் முதல் பிரைம் மினிஸ்டர் டேவிட் பென் குரியன். அவர் 1948 மே 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாக அனௌன்ஸ் பண்ண உடனேயே இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி ஆத்தமா இருக்கா, மேலே லெபனான், சிரியா, சவுதி அரேபியா, ஜோர்டான், எகிப்து, இப்படி சுற்றி இருக்கிற எல்லா அரபு நாடுகளும் வெரி நெக்ஸ்ட் டே 15ஆம் தேதி யுத்தத்துக்கு வந்தாங்க. வெரி நெக்ஸ்ட் டே. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியல. வெரி நெக்ஸ்ட் டே அதெல்லாம் அதை இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நான் சொல்லும்போது ஆச்சரியப்படுவீங்க. மொசாட் என்று சொல்லக்கூடிய உளவுத்துறை எப்படி ஆண்டவர் அந்த தேசத்தை பாதுகாக்கிறார் என்று சொல்லி. இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம். சரி, அப்போ மே 14ஆம் தேதி இவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே 15ஆம் தேதியிலிருந்து 6-7 நாடுகள் சூழ்ச்சி, அவங்கள்ட்டெல்லாம் யுத்த பயிற்சி, இராணுவங்கள், தளவாடங்கள், ஆயுதம் இருந்துச்சு. இப்போதான் இவங்க புதுசாக சுதந்திரம் அடைஞ்சிருக்கிறாங்க. யுத்தத்தை பார்த்ததே கிடையாது. சுற்றி வந்தோடனே அன்றைக்கு 1948 மே 15ஆம் தேதி ஆரம்பித்த யுத்தம் சுற்றி உள்ள ஏனைய அரபு நாடுகள் முஸ்லிம் ஆரம்பித்தது 1949 பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் சண்டை நடந்துச்சு. எத்தனை மாதம்? 6 மந்த்து, 6 மாதம் யுத்தம் நடந்துச்சு. 6 மாதத்துலையும் சொன்ன டார்கெட்டில் சொல்லி வச்சு அடித்து வெற்றி பெற்றாங்க இஸ்ரவேல் தேசம். எந்தவித யுத்த பயிற்சி அவங்க எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. கர்த்தரே யுத்தம் பண்ணார். அது எப்படிங்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம். சரி, அப்படி யுத்தம் செய்து பிடிக்கப்பட்ட இடம். அப்போ இதெல்லாம் பாலைவனம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா நீங்கள் நான் சரித்திர ரீதியை நான் சொன்னேன் ஆரம்பத்தில். சரித்திர ரீதியை ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் கொடுப்பேன், சயின்டிஃபிக் டேட்டாஸ் கொடுப்பேன், ஜியாலஜிக்கல் டேட்டாஸ் கொடுப்பேன், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ். 4 காரியத்தை நம்ம இன்னைக்கு உள்வாங்கணும். அதனால் கவனமாக நீங்கள் கேளுங்க. கர்த்தர் சோதம் கொமோரோ பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக அதனுடைய புவியியல் அமைப்பு இருந்துச்சு. நீர் வளம் பொறிந்து நல்ல செழிப்பாக இருந்துச்சு. அந்த செழிப்பாக ஆவதற்கு முன்பதாக 1948 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இல்லையா, சுதந்திர தினம் பெற்ற பிறகு யுத்தம் நடந்தது. அப்போ டேவிட் பென் குரியன் அவர் தான் முதல் பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த இடம் தான் டெல் அவீவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, டெல் அவீவ் கேள்விப்பட்டிருக்கீங்க? இஸ்ரேல் தேசத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? டெல் அவீவ் சரி, டெல் அவீவ் அப்படின்னு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பட்டணம், ஒரு சிட்டி. அந்த டெல் அவீவ் தான் ஆரம்ப நாட்கள் அவங்களுக்கு கேபிட்டலாக இருந்துச்சு. அந்த டெல் அவீவ் வந்து 120 கிலோமீட்டரில் இந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்குது சோவார். இதுக்கு பக்கத்தில் இருக்குது சோதோம் கொமோரா. ஓகே, நல்லா கவனிங்க, நம்ம இப்போ பாயிண்டோட நான் சொல்கிறேன். அப்போ சோவார் இங்கே இருக்குது, சோதம் குமாரோ பட்டணம் இங்கே இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், எப்ரோன்லேருந்து கிழக்கு நோக்கி இந்த இடத்துல வந்து லோத்து அங்கே போகிறதுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக இப்போ தானே செழிப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாலைவனம். 1949 ஃபுல்லாக பாலைவனம். ஒரு மலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த டேவிட் பென் குரியன் இந்த இடத்த நாம் எதிரிகள் இடத்துல கைப்பற்றிட்டோம். இன்னைக்கு வந்து ஏன் இஸ்ரவேல் உரிமை கொண்டாடுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அது பெரிய சரித்திரம், இஸ்ரவேல் பற்றி பெரிய சரித்திரம் அது. அதனால் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்க. அவ்வளோ போராடி
முத ஆபிரகாம் விலக்கரையை கொடுத்து வாங்கினது, தாவீது விலக்கரையை கொடுத்து 600 சேக்கல் பொண்ணை கொடுத்து வாங்கினது, இதெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, பேரண்ட் டீட் இருக்குது. இன்னைக்கு சண்டை போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி என்னங்கிறது பார்ப்போம். சரி, இப்போ இந்த இடத்துல ஏலாட் அப்படின்னு இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஏலாட் அப்படிங்கிற ஒரு பெரிய சூப்பரான சிட்டி, சூப்பர் நல்ல ஸ்மார்ட் சிட்டி மாதிரி இருக்குது. அது முன்னாடி பாலைவனமாக இருந்தது. இந்த டேவிட் பென்குரி என்ன பண்ணுறாரு, எதிரிகள் எடுத்து கையெழுத்துற இந்த லேண்ட் அப்படியே அப்படின்னா மறுபடியும் இந்தியர்கள் இந்த இடத்துல குடியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஆட்களை யூதர்களை கொண்டு இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஆனால் குடியிருப்புக்கு ஏதுவான ஏரியா கிடையாது, பாலைவனம் ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கலிலேயா கடல்ல இருந்து மிகப்பெரிய பிக் சைஸான பாரிய குழாய்கள் அண்டர் கிரவுண்டில் போட்டு இந்த ஏரியாவுக்கு தண்ணீரை கொண்டு இந்த பகுதியை இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் மாதிரி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணமாக ஆக்கினார் டேவிட் பென்குரியன். எங்கிருந்து? ஏலாட் என்ற இடத்துக்கு எங்கேருந்து தண்ணீர் வருது? கலிலேயா கடலிலிருந்து பாரிய குழாய் மூலம் இந்த இடத்தை இவ்வளவு செழிப்பாய் ஆக்குமானால், லாஸ் வேகாஸ் மூலம் ஆக்குமானால், அதை விட கலிலேயா கடலை விட 18 மடங்கு பெரிதான இந்த சவக்கடல் டெட்சி என்று அழைக்கப்படுகிற இந்த நன்னீர் நிறைந்த இந்த ஏரியா எந்த அளவுக்கு செழிப்பா இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நம்ம வசனத்துக்கு போவோம். இப்ப என்ன பண்றாரு, அது ஏதேன் தோட்டத்தை போலவும், ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 13:10. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான 11வது வசனம். அப்பொழுது வாசிப்போம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து, ஓகே, 2 பேரும் புரிஞ்சிட்டாங்க. ஆபிரகாமும் மருமகன் லோத்தும் பிரிஞ்சு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்க வந்தாங்கன்னா அடுத்த வசனம், ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தார். அவர் அங்கேயே இருந்தார், சீகேமிலே இருந்துட்டார். ஓகே. லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார். சோதோமுக்கு நேரே கூடாரம், சோதோமுக்கு நேரே கூடாரம். இவர் ஏன் அந்த இடத்தை செலக்ட் பண்ணாரு? லோத்து பார்க்க பச்சை பசேன்னு அப்போ சூப்பராக தனக்கு இருக்கிற மிருக ஜீவனுக்கு நல்லா அதுகளுக்கு தீவனம், நம்மளும் நல்லா இருக்கலாம் விவசாயம் பண்ணி சொல்லி அந்த செழிப்பை, அந்த மேன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து, நான் சித்தப்பா இதை நான் எடுத்துக்கிறேன், இந்த ஏரியாவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சீகேமிலேயே அவர் இருக்கிறார். ஆபிரகாமும் இதை அங்கேயே போட்டு நேர கிழக்கே நோக்கி இந்த இடத்துக்கு வந்துட்டார், இந்த ஏரியாவுக்கு வந்துட்டார். அந்த சோதோம் கொமோராவுக்கு நேரே என்றால் ஆப்போசிட், எதிரே. சோதோம் கொமோராவுக்குள்ள போகல, எதிரே. இப்போ இதே போல 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எலியா நீ யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரித் ஆற்றண்டைக்கு போய் அங்கே தங்கி இரு அப்படிங்கிற, ஒழித்துக்கொள்ளும் அப்படிங்கிறார். இதே சேம் வர்சஸ் அங்கே வருது. அப்போ நேரே அப்படின்னா எதிரே. அப்போ சோதம் கொமோராவுக்கு எதிரே அவர் கூடாரத்தை போட்டு அங்கே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இவருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அந்த செழிப்பு பார்க்க அந்த பகட்டு மேன்மை தெரிஞ்ச உடைய அந்த சோதம் கொமோரா பட்டணத்துக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய அருவருப்பான ஒரு பாவம் அவருக்கு தெரியலை. அவர் அங்கே அருகே போகிறாரு, அதுக்கு உள்ளே போகலை, அருகே போகிறாரு. இப்போ இதிலிருந்து நாம் என்ன ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னா, அங்கே என்ன பாவம் இருந்துச்சு? தன்னின சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டி. கர்த்தருக்கு அருவருப்பான அந்த காரியம் அந்த பட்டணத்துக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் லோத் அங்கே போனார்.
அந்த லோத்து நான் சொன்ன பாருங்க, பாபிலோன்லேருந்து கல்தேயிலிருந்து தன்னுடைய சித்தப்பா கூடயே டிராவல் பண்ணி வந்தார்ல. அப்போ ஆபிரகாமுடைய பக்தி கொஞ்சமாவது இவருக்கு இருக்கும். நீங்களும் நானும் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். யார் சிஸ்டர்? அதான் சொல்கிறேன், அந்த பக்தி கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா? நீங்கள் நானும் ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசித்து கற்றுக்கொள்கிறோம். இல்லைன்னா படத்தில் பார்க்குறோம், ஆபிரகாம் படம் பார்க்குறோம். ஆனால் லோத்து கூடவே இருந்து, சித்தப்பாவையோ கூட இருந்து அவருடைய பக்தியை, பலிபீடத்தை கட்டினது, சர்வாங்க தகன பலியிட்டது, கர்த்தருக்கு பயந்து, இந்த பக்தியெல்லாம் அந்த லோத்துக்கு வருது. அதனால தான் லோத்து நீதிமானாக இருந்ததுனால தான் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு முன்னதாக அவர் லோத்தையும் குடும்பத்தையும் பாதுகாத்தார். அப்போ இவர் என்ன பண்ணணும்னா, தெரிஞ்சுதான் போறார். சோதம் கோமோராவுக்குள்ள அந்த பாவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போறாரா, தெரியாம போறாரா? தெரியாம போறாரு. ஆனா எதை பார்க்குறாரு? செழிப்பா பார்க்குறாரு. இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில போகும்போது புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, சோதனைக்கு விலகி ஓடுங்கள். சோதனைக்கு அருகே போங்கள் சொல்லல, சோதனைக்கு விலகி ஓடுங்கள். அப்போ இன்றைக்கு நம்ம விசுவாசியாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாவத்தில் இருப்பார்களே, ஆனால் நாம் பாவிகளை நேசிக்கலாம். ஓகே, பாவத்தை வெறுக்கணும், பாவிகளை நேசிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் பாவிகளை நேசிக்கிறேன்னு சொல்றீங்கன்னா எந்த காலகட்டத்தில் அவரை நேசிக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்குன்னா அந்த பாவியை ஆண்டவருக்கு வழி நடத்துகிற ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்கள் பாவியை நேசித்து அவங்களோடு பழகலாமே தவிர, மற்றபடி நீங்க பாவத்துக்கு அருகே நீங்க நான் அவங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட நீங்க வாட்ஸ்அப்பை கொண்டு, இன்ஸ்டாகிராமை கொண்டு, ஃபேஸ்புக்கை கொண்டு, என்ன வேற என்ன இருக்கு, இவைகளோடு நாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திற்கு பாவத்துக்கு அருகதான் இருக்கிறேன். ஐ நோ வேர் ட்ரா மை லைன்ஸ். எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு இந்த கோட்டை விட்டு தாண்டம். அப்படிதான் நம்ம பேச முடியாது. ஏன் அப்படின்னா உலகத்திலேயே வேதத்துக்கு அப்பாற்பட்ட ஜனங்களே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நல்லதுக்கு பக்கத்துல கெட்டது இருந்துச்சுன்னா பாதிப்பு இதுக்கு நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான் பாதிப்பு, கெட்டதுக்கு பாதிப்பே கிடையாது. இன்னொன்று சொல்லுவாங்க, சேலை இருக்கு, முள்ளு இருக்கு, இல்லை எது நல்லது? இது சேலை நல்லது. இப்ப சேலை மேல முள்ளு பட்டாலும் பாதிப்பு யாருக்கு? சேலைக்கு தான். முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலைக்கு தான் பாதிப்பு. ஆகையினால பாதிப்பு யாருக்குன்னா நல்லதுக்கு தான் பாதிப்பு. ஆகையினால ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா எனக்கு தெரியும் அப்படி நாம விதண்டாவாதம் பேசக்கூடாது. பாவத்துக்கு அருகே நீங்க பின்னாடி பாப்பா என்ன நடந்துச்சு, பாவத்துக்கு அருகே நாம போகிறோம். பாவிகளை நேசிக்கிறேன் அதான் சொல்றேன். எந்த அளவுக்குன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை தேவனுக்குள்ள வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் நீங்க அந்த நண்பர்களோடு சக உறவினர்களோடு பழகலாமே தவிர, மற்றபடி பாரல்லாம வேற நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க டைம் பாஸிங்கும் மற்ற காரியத்துக்கும் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம ப்ளீஸ் பண்ணி அவங்கள பிரியப்படுத்தணும்னு சொல்லி நம்முடைய ஐக்கியத்தை நாம் அவர்களோடு வைத்தோமானால் எப்போ நாம பாதிக்கப்படுவோம் நமக்கே தெரியாது. அப்படி இன்னொரு பழமொழி இருக்குது, என்ன? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். எங்கேயாவது ஒரு குடம் விஷத்துக்கு ஒரு துளி பாலை போட்டா ஆளாயிருமா? இவ்வளோ பால் நல்லதுதான், சுவை டேஸ்ட்டு, ஆனாலும் அதில் ஒரு டிராப் பட்டாலும் என்டையர் மில்க் என்ன ஆயிரும்? பாய்சன் ஆயிரும்.
ஸோ இந்த காலகட்டத்தில் லோத்து காலத்திலேயே இவ்வளவு ஒரு அவேர்னஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா இப்போ இருக்கிற நாட்கள் எப்படி இருக்குது? அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும். அதனால எனக்கு அபிஷேகம் இருக்குது, வரங்கள் இருக்குது, எனக்கு வசனம் தெரியும், அப்படி எல்லாம் நாம் சொன்னாலும் நீங்கள் கவனமாக இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கும். இன்றைக்கி பாம்பே பகுதியில் இந்த ரெட் லைட் ஏரியாவில் போய் சுவிசேஷம் பண்ணுறேன்னு சொல்லி அநேகர் போகிறாங்க. கர்த்தர் பிரத்யோகமாக தரிசனத்தில் காமிச்சு இந்த அழைப்பை பெற்றவங்க தான் அதுக்குள்ளே போய் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு ஊழியத்தை வெற்றி சிறக்க முடியும். இல்லை அப்படின்னா நிச்சயம் அந்த பாவத்தில் போகிற நபர் மாட்டிக்கொள்ளணும். அதனால் ஆண்டவருடைய ஆவியான இடத்துல இருக்கிறாரு, வசனம் எனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப காரியங்கள், விஷயங்கள், நிறைய காரியங்கள். அதனால் இந்த லோத்து என்ன பண்ணுறாருன்னா சோதமுக்கு நேரே கூடாரம் போட்டு என்ன பண்ணிட்டாரு, அங்கே போய் உட்கார்ந்தார். அப்போ பாவத்துக்கு உள்ள போல பாவத்துக்கு அருகே தான் இருக்கிறார். இப்போ நடந்தது என்ன? அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதம் கொமோரா ராஜாக்கள் 5 ராஜாக்களுக்கு விரோதமாக 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க. யுத்தம் பண்ண வந்தபோது இந்த 5 ராஜாக்களையும் அடித்து நொறுக்கி சோதம் கொமோரா பட்டணத்தை எல்லாம் நொறுக்கி 5 ராஜாக்களை பிடித்து கொண்டு அவங்க புறப்பட்டு 4 ராஜாக்கள் போறாங்க. போகும்போது என்ன நடக்குது என்றால் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். என்ன உங்களுக்கு தெரியும் இந்த வசனம்? அதை டயானா ஜீவனோடு ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியா. தலைவர் முதல்ல எங்க போட்டாரு? 13:12 எதிரே போட்டாரு. இப்ப இந்த 5 ராஜாக்கள் பிடிச்சிட்டு போகும்போது இவர் எங்கே உள்ள பிடிக்கிறாங்க? பட்டணத்துக்குள்ளே இருந்து 13:12க்கும் 14:12க்கும் பாருங்க, அவருடைய ரெசிடென்ஸ் மாறுது பாருங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், எந்த நேரத்தில் இந்த பாவங்கிறது காந்த மாதிரி எப்போ எப்படி நம்மளை இழுக்குன்னு தெரியாது. பாவம் நமக்கே தெரியாது. நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க, எப்படி நான் இதில் விழுந்தனே எனக்கு தெரியலன்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவியத்தை எழுந்திருக்கிறாங்க. இப்போ பாருங்க, நேரே போய் அந்த செழிப்பை பார்த்தாரு, எல்லாம் பகட்டை பார்த்தாரு, ஆஹா சூப்பர் எல்லாம் போய் அந்த மிகப்பெரிய அருவருப்பான பாவத்துக்கு அருகே போய் இருந்தவரை 5 ராஜாக்களை சிறைப்படுத்தி இந்த 4 ராஜாக்கள் கொண்டு போகும்போது சோதோமில் இருந்து குடியிருக்கிற லோத்து குடும்பத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்க தோணுதுன்னா, கர்த்தர் அந்த 4 ராஜாக்களை ஏவி ஒரு யுத்தத்தை கொடுத்தா நம்ம சொல்ல வேண்டாம். கர்த்தர் சோதோமில் இருக்கிற லோத்துக்கு ஒரு படிப்பினை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் காப்பாற்றிடும். லோத்து நீதிமான் இல்லையா, காப்பாற்றிருக்கோம். ஆனால் நீ விலகி பக்கப்பா லோத்து போய் சோதோமுக்கு நேரே கூடார போகும்போது இப்போ நம்ம போய் யாராவது கீதா சிஸ்டரே வச்சுக்காங்க, இல்லைன்னா வாட்டர் பிரதரே போய் லோத்துக்கிட்ட போய், ஐயா பயங்கர மோசமான அருவருப்பான சிட்டிங் பக்கத்தில் போய் நீ குடியிருக்கிறீங்க, வேண்டாம் அந்த பாவம் உன்னையும் இழுத்துரும் அப்படின்னு வாட்டர் பிரதர் போய் சொன்னான் லோத்துக்கு. லோத்து என்ன சொல்லுவாங்க? நீ யாருப்பா? எங்கள் சித்தப்பா யாரு? நாங்கள் எப்படிப்பட்டவங்க? நாங்கள் மோவையா பேர தெய்வத்தை பார்த்துருக்கோம், அம்மோனியரை பார்த்துருக்குறோம், எகிப்தியரை பார்த்துருக்குறோம், கானானியரை அங்கெல்லாம் உள்ள பாவத்தை விட இந்த கேவலமான பாவம் என்னை மேற்கொண்டோம் அப்படின்னு நமக்கு சேலஞ்ச் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு பக்திமான சித்தப்பாவுக்கு அந்த பக்தியை பார்த்தவர். ஆனால் எப்படி உள்ள போனார் பார்த்தீங்களா? உள்ள போயிட்டார். நேரே கூடாரத்தை போட்டவர் எங்கே போயிட்டாரு? உள்ள மதுரா ஹாலில் இருந்தவரை கொண்டு எய்தாப்ப ஜிஹெச் ஐசியூக்குள்ள போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இதுக்கு ஜெபம் பண்ணுறோம், ஐசியூவில் இருக்கிறவங்க இங்கே வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்படித்தான் நம்ம போன இரவு ஜெபத்துக்கு போனோம். எத்தனை பேர் போன இரவு ஜெபத்துக்கு வந்தீங்க? பண்ணோமா சிஸ்டர்? மேலே வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம், ஒவ்வொரு இரவு ஜெபத்தையும் டிஃப்ரெண்ட்டாக ஆவியாக நடத்துகிறேன். போன வாரம் இரவு ஜெபம் எல்லாம் ஸ்டேஜில் ஏறி பலிபீடத்தின் அக்கினிக்காக எல்லாம் நீல் டவுன் பண்ணி நல்லா ஜெபம் ஃபயராக இருந்துச்சு.
டைம் போகிறதே தெரியல. சரி, அப்போ எதில் விட்டேன், தலைவர் இப்போ அங்கே போய் மாட்டினாரு, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனவனே கொண்டுட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. போனவனே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, லோத்து ஒய்ஃப் என்ன சொல்லுங்க, அப்பவே நான் சொன்னேன், ஐயா கேட்டியாயா, வேண்டாயா அங்கே போய் கூடாரத்தை போடாதன்னு தலையில் அடிச்சிடு, சும்மா இரு அப்படின்னு அவர்களெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் போய் ஆபிரகாம்கிட்ட போய், ஐயா எஜமானனே இந்த மாதிரி உங்கள் மருமகன் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, தன் தம்பி மகன் லோத்துக்காக வீட்டில் இருந்த 318 பேர் வேலையாட்கள், எத்தனை பேர், 318 பேர் ஆட்களை திரட்டிக்கிட்டு, எறா கம்பு அப்பெல்லாம் நான் பெரிய கன்னா இருந்துச்சு, கைத்தடி எறா சொல்லிட்டு அடிச்சு நவுத்துக்கு வேகம் போகிறேன். போனால் அங்கே ஜெயிலில் 5 ராஜாக்கள் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. இன்னும் 2-3 நாள் நம்மளை வெளியே போனால் நம்மளை கண்ணை நோண்டி கொலை பண்ண போகிறான்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அட்டு போடுறான் அப்படி சத்தம் கேட்குது. பார்த்தா பயங்கரமான என்னடான்னு பார்த்தா திடீர்னு கதவை திறந்து 5 ராஜாக்கள், சோதம் கும்பல ராஜாக்களை, கிளம்பு போ எல்லாம் ரிலீஸாக போங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் நாட்டுக்கு போங்கன்னு முழிக்கிறாங்க. அப்போ லோத்துவை அவர் ஒய்ஃபு ஃபேமிலி எல்லாம் கிளம்பு சொல்லி காப்பாற்றி வெளியே கொண்டுட்டு வர. அப்போ யார் அவங்க திடீர்னு வந்தாங்க, அடித்தாங்க, நொறுக்குனாங்க. யார், ஒரு ஆயுதம் இல்லை, அந்த தாடி வச்சவர் ஒரு கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு இந்த விளையாட்டு விளையாடுறாரு. எப்பா யார்ப்பான்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அவர் தாங்க நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சிட்டிக்குள்ளே வந்தார் இல்லையா, ஒரு புது ஃபேமிலி வந்தவங்க, ஒரு ஆம்பளையும் 3 பொம்பளையும். எத்தனை பேர், 3 பெண்கள், மனைவி 2 மகள்கள். அந்த நியூ ஃபேமிலி அவங்களுடைய சித்தப்பா தாங்க, அவங்க சொந்தக்காரராக வந்திருக்கிறாரு அப்படின்னே போய் அவர் நிறுத்த சொல்லி அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகும்போது இவர் ஆக்ரா வராரு. வரும்போது தான் யார் வந்து ஆசீர்வதிக்கிறார், மெல்கிசேதேக்கு வந்து அப்பவும் திராட்சரசனம் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார், தசமமாக கொடுக்குறார். கொடுத்துட்டு அவர் போகிறாரு. இங்கேருந்து சார் விரட்டிக்கிட்டு வராரு. விரட்டிக்கிட்டு வந்து கொஞ்சம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னா, இங்கே ராஜா அவங்கள பார்க்கணும், வாழ்த்து சொல்லணும்னா வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வாழ்த்து சொல்கிறார். வாழ்த்து சொல்லிட்டு 21வது வசனம், சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிசாசு அதுதான், பிசாசுக்கு வேண்டிய என்ன தெரியுமா, ஆத்துமாக்கள் வேணும், ஜனங்களை எனக்கு தாரும் அப்படிங்கிறது அவனுடைய கான்செப்ட். அதுதான், என்கிட்ட நீ வந்தீங்க அப்படின்னா பொருள் எல்லாம் விட உலகத்தை ஐஸ்வர்யம் எல்லாம் நான் உனக்கு தரேன், ஜனங்களை எனக்கு தரேன். அவனுக்கு வேண்டியது நம்ம என்ன பண்ணணும், போராடி அவன்கிட்டருந்து ஜனங்களை நம்ம பிடுங்கணும். ஒரு ஆமேன் கிடையாது, ஒரு அல்லையா, அவன் பிடியிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், விட்டுக்கணும், போராடும். நீங்க அவன் பாருங்க, சோதமரா ஜனங்கள் எனக்கு கொடு, இந்த பொருட்கள் எவ்வளோ வேணுமானு தரேன் அப்படின்னு அந்த ராஜா சொன்னோன்னு, அதற்கு ஆபிராம் சோதமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீ சொல்லாதபடியே, இந்த வேலையெல்லாம் வேண்டாம், நான் வந்தேன், ஏன் தம்பி அண்ணன் மகனை காப்பாற்ற வந்தேன், உன்னையும் காப்பாற்றினா பொழைச்சிப்போ, நீ இன்னைக்கு எல்லாம் பணம் காசு கொடுத்து ஆபிராமை நான் தான் ஐஸ்வர்யம் ஆக்கினேன், பணக்காரன் ஆக்கினேன், இன்னைக்கு உன் கையில் நான் காணிக்க வாங்கி நாளைக்கு நான் பெரிய ஆளான நாளைக்கு சொல்லி காட்டுவேன், இந்த வேலையே வேண்டாம், பொருளான நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, அடிக்கடி சொல்கிற வார்த்தை, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் சொல்லி சித்திரகத்துக்கு இந்த வசனத்தை அடிக்கடி சொன்னாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த வசனத்தை சொல்லுங்க, 2 கையை உயர்த்தி, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன் இருக்கு. நான் எப்படி சொல்றேன், உன்னதமான ஆபிரகாமின் தேவனிடத்தில் என் கைகளை ஏறெடுக்கிறேன், நன்மையான ஈவுகள் நேர்வழியாய் ஜோதிகள் பிதாவின் இடத்துல இறங்கி வரட்டும் அப்படின்னு 2 கையை ஏறெடுத்தது. அல்லேலூயா. காலையில் பெட்டை விட்டு எழுந்துச்சுன்னா மொதல் 2 கையை உயர்த்தி இந்த வசனத்தை அப்படியே சொல்லி உங்க மனதோட சொல்லணும். அல்லேலூயா. உன் பணம் எனக்கு வேண்டாம், நீ எடுத்துக்க, எனக்கு ஒத்தாசைவர் பர்வதத்துக்கு நேராக என் கைகளை, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான ஆபிரகாமின் தேவனே உமக்கு நேராக என் கைகளை என் இருதயத்தில் ஏறெடுக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கையை உயர்த்துகிறேன் என்று சொன்னார்.
இப்போ குடிச்சிட்டு வந்தார், வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ என்ன செஞ்சிருக்கணும் லோத்து? சோதம் விட்டு வெளியே, பெரியப்பா சித்தப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சோதம் இவர்கிட்ட ஆபிரகாம்கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால் இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லி அவர் ஆபிரகாம்கிட்ட ஒரு ஐடியா கேட்டால் கண்டிப்பாக என்ன பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்த அவர் என்ன பண்ணியிருப்பார், காமிச்சிருப்பார். இவர் அந்த தப்பை பண்ணல. என்ன பண்ணார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து என்ன போட்டிருக்கு? வாசல்ல உட்கார்ந்திருந்தார். இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். அந்த 2 தூதர் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலுக்கு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய பாவம் பெரிதாகி தேவ சமூகத்தில் எட்டி அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தேவன் கர்த்தர் 2 தூதர்களோடு 3 பேர் இறங்கி வர்றாங்க. ஓகே, 2 பேர் வராங்க, 3 பேர். அந்த 3 பேர்ல ஒருத்தர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்டோபனி அப்படின்னு சொல்லி தியாலஜியில் சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் வேதத்தில் எங்கெல்லாம் தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, ஆங்கில வேதாகமத்தில் த லார்ட் ஆஃப் ஏஞ்சல், த ஏஞ்சல் ஆஃப் லார்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். தமிழ் வேதாகமத்தில் தூதனானவர் அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல வந்தது திருத்துவத்தின் 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து. யாத்ராகம் 3ஆம் அதிகாரத்தில் எரிகிற செடியிலே தோன்றினவர் யாரு? இயேசு கிறிஸ்து. மனோவாக்கு தோன்றினவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிச்சூளை 4வது ஆளாக உலாவினவர் யாரு? இயேசு கிறிஸ்து. என்னாகும் 23ஆம் அதிகாரம் பிலேயாமுக்கு கழுதையின் மேல் உருவிய பட்டயத்தோடு வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்படி தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது திருத்துவத்தை. பழைய புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் அவ்வப்போது இயேசு கிறிஸ்து நம்மை போல மாம்சத்தில் அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த இடத்துல என்ன போட்டுருக்குமோ கர்த்தருடைய தூதனானவர். அது எப்படி கர்த்தர் தான் அவர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன இன்னும் தெளிவு வேணும்னா, அந்த இடத்துல வர சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வல்லமை இருக்கும், அதிகாரம், அத்தாரிட்டி இருக்கும், பிளஸ்ஸிங் இருக்கும். இப்போ அந்த கர்த்தருடைய தூதனாக அவர் வந்தவொடனே 2 பேர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு போகிறாங்க. 2 தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ் போகிறாங்க. ஆபிரகாமோட யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இப்போ 3 அவர்கிட்ட ஆபிரகாமும் வழக்காடுறாரு. ஐயா, சித்தப்பா பையனா 50 நீதிமானம் இருந்த 6 முறை பேரம் பேசுகிறார். 50 நீதிமானம் தான் அழிப்பீங்களா? இப்போ இவர் என்ன பண்ண, இவர் வெறும் தூதனாக இருந்தால், ஐயா நான் அழிக்க தான் வந்தேன், ஐ ஹாவ் நோ பவர், நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல விசாரிச்சு சொல்கிறேன், நான் அழிக்க தான் வந்தேன் தவிர எனக்கு பவர் கிடையாது சொல்லியிருக்கணும். இல்லை அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறார் இல்லையா? அடுத்தது 45 அழிக்க மாட்டேன், 40 அழிக்க மாட்டேன், 30 அழிக்க மாட்டேன். கோச்சிக்காதீங்க, இன்னும் ஒரு தடவை கோப்பட மாட்டீங்களே. ஒரு 20 நோ அழிக்க மாட்டேன், 10 அழிக்க மாட்டேன். இப்படி அந்த அதிகாரத்தை கொடுப்பதன் மூலம் அந்த இடத்துல வந்தவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்டோபனி தியாலஜி டேர்ம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபனி. சரி, இப்போ அவர் வந்துட்டார். இப்போ இந்த 2 பேரும் எங்கே என்ன டைமுக்கு போகிறாங்க? சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு ஈவினிங் டைம். அந்த நம்ம அட்ரஸ் ஈவினிங் டைம் போகிறாங்க. இப்போ லோத்து எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? வாசல், பட்டணத்தினுடைய வாசல், சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய வாசல் உட்கார்ந்துருக்கிறார். ராஜாங்க முறைமையின்படி இது ஜனநாயகம். இப்போ இருக்கிறது டெமோக்ரஸி.
ஜனநாயகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பட்டம் எப்படி இருக்க சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே அதிபர் இருந்து ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா எல்லாம் பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு மிலிட்ரி கொடுத்துருவாரு, ஆர்டர் கொடுத்துருவாரு, அவங்க தான் போய் இது பண்ணுவாங்க. ஜனாதிபதி மாளிகையில் அவர் இருந்துருவார். ஓகேங்களா? இந்த சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு உரிய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டமாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், மற்ற இடங்கள்லாம் எல்லாம் இந்த ராஜாங்கத்தினுடைய மேன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ் இருக்கும். அதில் வந்து ராஜாக்குன்னு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்கும். ஏன்னா ஜனங்களோட உயர்ந்தவர். அப்போ அவரை புகழ்ந்து பாடுவதற்கு புலவர்கள் இருப்பாங்க. அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம் ஈட்டி, அம்பு, இதெல்லாம் ஒரே சொல்லி வச்ச மாதிரியே செய்கிறாங்க. எல்லா கண்ட்ரிலையும் சிஸ்டம் அப்படியே இருக்குது. அதே போல் அந்த காலத்தில் உள்ள பட்டணங்கள் தேசங்களை சுற்றி என்ன இருக்குன்னா அலங்கம் இருக்கும். அப்போ அலங்கத்தினுடைய இந்த பட்டணம் ஃபுல்லாக மதில் சுவர்கள் இருக்கும். அதில் மெயின் பட்டணத்தினுடைய முகப்புல அந்த பட்டணத்தினுடைய மூப்பர்கள் தான் பட்டணத்தின் வாசல்ல சாயங்காலத்தில் வந்து உட்காருவாங்க. யார் உட்காருவா? மூப்பர்கள் மட்டும்தான். அந்த பட்டணத்தினுடைய மூப்பர்கள் ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கில் அவங்க எல்லாம் கூடி அந்த இடத்துல பட்டணத்தில் நடந்த காரியங்கள்ல விவாதம் பண்ணுறாங்க. இடம் வந்து பட்டணத்தினுடைய வாசல். யார் இருப்பா? மூப்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 1-2. ரூத் சாப்டர் 4:1 and 2. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரம் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்தில் மூப்பரானவர்கள் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளி இப்ப அந்த பட்டணத்தின் மூப்பர்களோடு யார் உட்கார்ந்துருக்கிறா? போவாஸ் உட்கார்ந்து இந்த மாதிரி ரூத்துன்னு சொல்லி ஒரு அபமேர் குடும்பம் வந்திருக்கிறது, நான் அவன் காணியாச்சு அவங்கள பண்ணலான் இருக்கிறேன், உங்களை யாராவது ரைஸ் இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா நான் எடுத்துக்குவேன். இதெல்லாம் எங்கே நடக்குது? பட்டணத்தில் வாசல்ல நடக்குது. யார் உட்கார்ந்துருக்கிறா? மூப்பர்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அங்க 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கூடாரத்தை சோதோம் கொமோரோவுக்கு நேரே போட்டவர் அந்த பட்டணத்தை பாவத்தால் ஈர்க்கப்பட்டு உள்ளே போய் 5 ராஜாக்களோடு போகும்போது சோதோமுக்குள்ளே இருந்து வெளியே போனவர் மறுபடியும் ஒரு ஆலோசனை சித்தப்பாட்டை கேட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் அவர் இப்ப பட்டணத்து மூப்பராயிட்டாரு. எப்படி பட்டணத்து மூப்பராயிட்டாரு? சொல்லுங்க. இல்லை, ரைட்டு, நீங்கள் சொல்றது கரெக்ட். 50% ஓரளவுக்கு கரெக்ட். அதாவது இவருக்கு மறுபடியும் போயிருக்க மாட்டார். ஏன்னா ஒரு தடவை பட்டுட்டார். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி இவர் ஏற்கனவே பட்டுட்டார், போயிருக்க மாட்டார். ஆனால் சோதோமின் ராஜா குமோரோவின் ராஜா என்ன பண்ணிட்டாங்க? இந்த லோத்துவை அவங்க ஹானர் பண்ணி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஐடியா. அதான் பிசாசுடைய தந்திரம். இன்றைக்கு கற்றுக்கொள்கிற 2வது பாடம். 1வது பாடம் சோதனைக்கு விலகி ஓடணும், பாவத்துக்கு விலகி ஓடணும், சேலஞ்ச் பண்ணிட்டு நிற்கக்கூடாது. அப்படி போனால் மாட்டிக்கணும். இப்போ 2வது என்ன அப்படின்னா, இந்த சோதம் குமோரோ ராஜாக்கள் மூலமாக அவங்க லோத்தை கூப்பிட்டுருக்கிறாங்க. ஆனால் அவர் மறுத்திருப்பார், ஒருவேளை மறுத்திருப்பார் வேண்டாம். இப்படி மறுத்த ஏன் மறுக்கிறாரு அப்படின்னா, இப்போ மறுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு? இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் உள்ளே வந்து ஒரு போஸ்டிங் உங்களுக்கு தரேன், பட்டணத்து மூப்பரை அவங்கள வச்சிருக்கிறேன் அப்படின்னுடைய அந்த மேன்மைக்கும் பதவிக்கும் பட்டத்துக்கும் ஆசைப்பட்டு லோத்து உள்ளே போய் நினைச்சிருப்பார். நம்ம ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் தான் அந்த பாவத்துக்கு நம்மளும் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்போம். நாம ஒரு மூப்பர் ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒருவேளை அவங்க பட்டணத்தை நம்ம சீர்திருத்தலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த பதவி ஆசையில், மூப்பருங்கிற ஆசையில் அவர் என்ன பண்ணிட்டாரு? இப்போ மூப்பருங்கிற ஸ்தானத்தில் ஆகி இங்கே உட்காந்துட்டார். இன்னைக்கு பிசாசு அப்படித்தான். இன்னைக்கு நம்ம இந்த பாடத்து மூலம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இன்றைக்கு நாம
ஆண்டவர் கர்த்தருடைய அழைப்பு அதை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கோம். கர்த்தர் உங்களை அழைத்து இந்த காரியம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டாருன்னா நிச்சயமா உங்களை அந்த அழைப்புக்கு நேரம் நடத்துவார். அன்டில் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ இந்த சபையில எடுத்துக்கங்க, இந்த சபையில் யாரும் அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த அழைப்பை கொண்டுட்டு போய் பாஸ்டர்கிட்ட மோசைகிட்ட போய் சொல்றீங்க, பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு கர்த்தர் என்னோட பேசுகிறாரு அப்படிங்கிற. அப்படியாமா, சரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுவோம். ஏற்ற காலத்தில் ஆண்டவரை உயர்த்தும் பொழுது நீங்கள் அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கும்போது, அப்போ இந்த நபருக்கு என்ன ஆகும், கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, என்னடா ஆண்டவர் நம்மளோட பேசினாரு, இந்த பாஸ்டர்கிட்ட போய் ஷேர் பண்ணோம், அவங்க அதை அவ்வளோவா எடுத்துக்கலையே என்ன அப்படின்னு இருக்கும்போது, உங்களுக்கு பிசாசு தந்திரமா இன்னொரு சபையிலேருந்து அழைப்பு வரும். என்ன சிஸ்டர், நீங்கள் இத்தனை வருஷமாகி டம்மியாக அந்த சபையில் உட்காந்துருக்கிறீங்களே, நீங்களாம் எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா உங்களை ஸ்டேஜில் வச்சு உங்களை பிரதிஷ்டை பண்ணி உங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரியை ஒப்பு கொடுத்துருவேன், உங்களை எல்டர் ஆக்கிடுவேன், மூப்பர் ஆக்கிடுவேன், சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆக்கிடுவேன், ஐயோ இந்த கேன்சலுக்கு லீடர் ஆக்கிடுவேன், உங்களை அந்த அளவுக்கு ஆக்கிடுவேன், அப்படி இப்படின்னோடனே பிசாசு இதுவுக்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணோம், போயிடுவோம். என்ன நம்ம இங்கே இருக்கோம், நம்ம பின்மாற்றத்தில் போகலையே, ஆர்டர் விட்டு போகலையே, இங்கே இருப்பதற்கு இன்னொரு சபையில் போய் கர்த்தரோட ஊழியத்தை தானே நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பட்டத்திற்கும் மேன்மைக்கும் பதவிக்கும் நம்மளை பிசாசு தந்திரமாக ஆசையை காட்டி பதவியை காட்டி கொண்டுட்டு போயிடும். இப்போ பாருங்க, பிசாசுடைய தந்திரங்கள் 2 வகை உண்டு. 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், ஏனெனில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான், வகை தேடுகிறான். வசனம் 1 பேதுரு 5:8. இது நமக்கு தெரியும், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான், எந்த நேரத்தில் நம்ம கவுக்கலாம்னு சொல்லி. இதை நாம கண்டுபிடிச்சு இது பிசாசுடைய காரியம் அப்படின்னு. ஆனால் அதே பிசாசுடைய ஆக்டிவிட்டி இன்னொரு 2 கொரிந்தியர் 11:14 சொல்றார் பவுல், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்ப ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு வருகிற சாத்தான் இது ஒளியின் தூதனா, உண்மையான ஒளியின் தூதனா, இல்ல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வந்திருக்கிறானா நமக்கு தெரியாது. இதுல 1 பேதுரு 5:8 நாம கரெக்டா இருப்போம், ஜாக்கிரதை, இது பிசாசுடைய காரியம் வேண்டாம் அப்படின்னு நம்ம அலர்ட் ஆயிடும். ஆனா அந்த 2 கொரிந்தியர் 11:14 நம்ம ஏமாந்தோம். அப்படிதான் நாங்க ஏமாந்தோம். நான் ஏமாந்தேன், உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன், நான் ஏமாந்தேன். எப்படி ஏமாந்தேன்? ரட்சிக்கப்பட்ட புதுசு 1996 நாங்கள் ஃபேமிலியை ரட்சிக்கப்பட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், சென்னையில் போய் எங்கள் அக்காவுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. புதுசு, சத்தியம் எங்களுக்கு தெரியாது, வேத வசனம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களும் நாங்களும் எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட புதுசு இல்லையா, ஸ்பீடு இருக்கும். இந்த பெட்ரோல் குடிச்ச நாய் மாதிரி, பெட்ரோல் குடிச்ச நாய் பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல நிற்காது. ஒரு நாய்க்கு பெட்ரோல் ஊற்றி விட்டீங்கன்னா அந்த பெட்ரோல் எரியும் இல்லையா, நாக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் என்ன பண்ணேன், வீடு வீடாக போனேன், ஊராக போனேன். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அப்போல்லாம் செய்திகளை எடுத்துகிட்டு அது கதை வச்சுக்கோங்க. அப்படி 96 சென்னைக்கு போய் எங்கள் அக்கா ஒரே நைட்டில் விடிய சத்தியம் சொல்லி காலை விடிய காத்தால பால்காரன் வந்துட்டான். காலை விடிய காத்தால வந்தாங்க, ஒரு ஃபுல் நைட்டு, நம்ப மாட்டேங்க, ஆண்டோட சாட்சியாக சொல்லி ஒரே நைட்டில் நானும் என் ஒய்ஃபை சொன்னோன்னே அவ்வளோ வைராக்கியம், உலக பிரகாரம் ஆள். எங்கள் அக்கா ரொம்ப உலக பிரகாரம் பூ வச்சு நகையால் ஆசை இருந்தது. அப்படியே ஒரே நைட்டில் டே உள்ளேயே நான் பண்ணி வச்சு ரசிக்கப்பட்டுச்சு. அடுத்த நாள் அதுக்கு நாங்கள் புறப்பட்டு வரோம். அப்போ சனிக்கிழமை எங்கள் பக்கத்தில் அருகாமல் நல்ல ஆவிக்குரிய திருச்சபை இருக்குது. ஏன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, ஒரு ஆவிக்குரிய திருச்சபை. நாங்கள் அப்போ திருச்சி சிட்டி ஏஜி சபைக்கு மெயின் சர்ச் போயிருந்தோம். ஷெட்டு, அப்போ உங்களுக்கு தெரியுமா, ஷெட்டு இருந்துச்சு. அப்போ ஷெட்டு தான். அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகும்போது எனக்கு தெரியாது, காங்கிரிகேஷன் எனக்கு தெரியாது, டினாமினேஷனை பற்றி எனக்கு தெரியாது. சரி, அங்கே போனோன்னா சனிக்கிழமை டேரிங் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, காத்திரிப்பு கூட்டம் நடக்குது. ஆவி நிறைய பயங்கரமாக இருக்கிறாங்க. சரி, நல்ல ஆவிக்குரிய பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போட்டுருக்கு, த பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போட்டுருக்கு. என்னது? சிபிஎம்.
எனக்கு தெரியல. நான் போய் பார்த்துட்டு அக்கா கேட்க சென்னை கேட்கல, பக்கத்தில் உனக்கு நல்ல ஆவிக்குரிய சபை கர்த்தர் பார் உனக்குன்னு சொல்லி கொண்டுட்டு போய் அங்கே போய் சேர்த்து விட்டேன். அண்டையிலேருந்து இன்னைய வரைக்கும் நம்மளை விட வைராக்கியமாக ஒரு ஆயின்மெண்ட்டு கூட சரீரத்தை தடவாமல் வள்ளியோடு வேதனையும் கர்த்தர் எனக்கு சமூகம் 28 வருஷமாக மரண பள்ளத்தாக்கில் இருந்தால் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்து கர்த்தர் அந்த விசுவாசத்தை அங்கீகரித்து ஜீவனை கொடுத்து வழி நடத்திட்டு வரான்னு வச்சுக்கோங்க. அந்த லைன் வர ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட புதுசாக போய் சந்திக்கன்னா அங்கே ஒரு சிபிஎம் உள்ள ஒரு ஒளியின் தூதரை தெரிந்து கொண்ட ஒரு பிசாசு, இவங்க உள்ளே போனோன்னா புது விசுவாசம், இவங்க பயனாக்கிறத பார்த்துட்டு அந்த பிசாசு என்ன பண்ணிருச்சு, நேராக அது ஒயிட்டு சட்டை எப்போதும் கட்டிடும். அந்த பிசாசு என்ன பண்ணிச்சு, எங்கள் அக்காவை கூப்பிட்டு நீங்கள் ரொம்ப ஆண்டு உங்கள் மேலே பிரியமாக இருக்காரு அப்படி இப்படி சொல்லி உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் உங்களுக்கு என் மூலமாக கொடுக்க சொல்லினாலும் இதுக்கு தாகம் 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 ஆவிக்குரிய தாகம் புதுசு ரசிக்கப்பட்டது கர்த்தர் உங்களை இடத்துல குதின்னு சொல்கிறாருன்னா கூட குதிச்சு கொடுக்கும். அந்த அளவுக்கு வைராக்கியம், அந்த வைராக்கியம் தான் இன்றைக்கி சிபிஎம்ல இருக்குது, நம்மளால இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணிடுச்சு, அந்த ஆவி எங்கள் அக்காவை பைண்டிங் பண்ணிடுச்சு. எங்கள் அக்காவை பைண்டிங் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் அப்படியே டோட்டலாக எங்களையும் பைண்டிங் பண்ணி எல்லாத்தையும் பைண்டிங் பண்ணி எங்கள் அக்கா நகையெல்லாம் கழட்ட வச்சிருச்சு. நகையெல்லாம் கழட்ட வச்சு கட்சிப்பில் சுற்றி எடுத்து வச்சுக்கிச்சு. ஆண்டவங்க மேன்மையான காரியங்கள் வரும் சொல்லி அது அந்நிய பாஷை பேசுது, அது அந்நிய பாஷை பேசுது, அந்நிய பாஷை பேசுது. அப்படியே தாண்டுது போட்டு இதுவும் எங்கள் அக்காவும் ஆவில் நிரம்புது. எனக்கு ஒன்றுமே செய்யலை. என் ஒய்ஃபு என்னம்மா இது இருக்குது என்னன்னு தட பார்ப்போம், எங்களுக்கு ஒன்றும் புரியல, புதுசு எதுக்கு சொல்ல பாருங்க. அப்புறம் பாஸ்ட் அவங்க பாஸ்ட் கேள்விப்பட்டு ஏன் சிஸ்டர் அந்த அவங்க பேர் கெட்சியா ஏன் அவங்க அந்த சிஸ்டர் நாங்களே சபையில் விளக்கி வச்சுருக்கோம், அது ஒரு சரியான ஸ்பிரிட்டுங்க அது, அவங்க நீ வீட்டில் ஏற்றாதீங்க. ஆனாலும் அந்த அம்மா அப்படியே எங்களை பைண்டிங் பண்ணி உங்கள் தம்பி வீட்டுக்கு போன திருச்சிக்கு வந்துருச்சு. திருச்சிக்கு வந்து எங்கள் வீட்டில் ஜெபம். அப்போ டிசிஹெச் சர்ச்சுடைய டெடிகேஷன் நடக்குது. 4 மாதத்துக்கு கட்டடம் கட்டி ஃபயர் ஆகிடுச்சு, எரிச்சு டெடிகேஷன் நடக்குது. மேலே எல்லாம் உட்காந்துருக்காங்க, 4 மாதம் உட்காந்துருக்குறாங்க, டி மோகன் உட்காந்துருக்காரு, எல்லாம் ஆவிக்குரிய தலைவர்கள் எல்லாம் போதக பிதாக்கள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணிடுச்சு, நைட்டு நாளைக்கு டெடிகேஷன் நடக்கும் போது ஆண்டவர் உங்களை தான் அந்த இடத்துல என்ன உங்களை தான் உங்களை செய்திக்கு கொடுக்குறாரு, உங்களை தான் ஆண்டவர் நான் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறந்து போக போகுது அப்படின்னு சொல்லி என்ன நைட்டு ஃபுல்லாக எனக்கா உண்மையை சொல்கிற ஆண்டவர் சமூகத்தில் ஏண்டா நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். உலகத்தை நான் பார்க்கலாம் எவ்வளோ சமாதானமாக இருக்கிறேன், ஏன் நமக்கு வந்து ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இது இல்லாமல் சொல்லி ஒரு டைப் ஆகி இப்படி நம்மளை பைண்டிங் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எங்களை விரட்டிட்டு ஆட்டோவுக்கு போகுது. அங்கே டெடிகேஷனில் சூப்பரான சிக்கன் பிரியாணி நடக்குது, யாரும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா கர்த்தருக்கு கோபம். எங்களை அப்படியே பைண்டிங் பண்ணிடுச்சு. என் மகன் ஷீலா சின்ன பிள்ளை அப்புறம் ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு டெடிகேஷன் இல்லையா ஒயிட்டு அதையும் கூட்டி நாங்கள் புறப்பட்டு வரோம். ஆனாலும் மேலே இருந்து அங்கே ஜபம் நடக்குது, ஒர்ஷிப் நடக்கும்போது அந்த அம்மா அந்த ஆவியில் நிரம்புறத மேலேருந்து டி மோகன் நோட் பண்ணிட்டார். அந்த அம்மா ஏன் அந்த அம்மா வெளியேற்றுன்னு சொல்லிட்டார். கண்டுபிடிச்சிட்டு அந்த அம்மா ஸ்பிரிட்டு சரியில்லை பாஸ்டர் டி மோகன் ஸ்டேஜ்லேருந்து கண்டுபிடிச்சிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எங்களை போட்டு எங்களை அலக்கழிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் அலக்கழிச்ச பிறகு அப்புறம் செல்வம் பாஸ்டர் ஃபோன் அடிச்சிட்டேன், பாஸ்டர் இந்த மாதிரி தைரியமாக இருக்க டேவிட் அப்படின்னு சொல்லி புதுசு. அப்போ அவரும் ஃபுல் டைம் வந்த புதுசு, அவரும் 107 தான் அவரும் வர. நானும் அப்போ தான் ரசிக்கிறதுக்கு உள்ளே வரேன், அவர் ஃபுல் டைமுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. சரின்னா சின்ன பிள்ளை எங்கள் வீட்டில் மடியில் கொண்டாந்து போட்டுட்டு ஜபம் நடத்துவார். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்தோன்னா டக்குன்னு ஃபோன் அடித்து டிசிஹெச்சில் இருக்கிற மூப்பர்கள் எல்டர்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு இது பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை நடுப்புற உட்கார வச்சு அதுக்கு ஃபுல் ஸ்பிரிட் ஏற்றி விட்டுச்சு. அந்த அம்மா போயிடுச்சு ஃபுல்லாக. எங்கள் அக்கா டெவில் ஸ்பிரிட்டில் ப்ரொசஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் அக்கா நடுப்புற உட்கார வச்சு வர மாட்டேன் தூக்கி போட்டு ஆட்டோவில் உட்கார வச்சு போட்டுடுச்சு. நேரம் டெடிகேஷன் முடிஞ்சு அடுத்த நாள் வீட்டில் பாஸ்டர் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு போனால் பாஸ்டர் தம்பி எல்லாம் இருந்தாங்க. போய் எங்கள் அக்கா வச்சு நல்லா ஜெபம் பண்ணாங்க. அடித்து ஊருக்கு கத்தி ஓடியா போச்சு. அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. எங்கள் அக்கா ரிலீஸ் ஆகி 97 ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அப்போ தான் அவேர்னஸ் எதுக்கு நான் சொல்ல வரேன், இன்றைக்கி அது வந்து ஆண்டவர் பெரிய சர்ச்சில் ஃபுல் டைமாக இல்லாமல் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக தன்னுடைய லைஃபை கர்த்தருக்கு ஊழியத்துக்காக திருநகரில்
ஜாய்ஸி சிஸ்டர்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே தெரியும். ஜாய்ஸி சிஸ்டர் இந்த அளவுக்கு ஃபைத்தில் ப்ரேயரில் எல்லாருமே ஆண்டவர் மேன்மையாக நடத்தி வச்சுருக்காங்க. பெரிய ஒரு இதுலேருந்து டேவிட் ஸ்மித்லேருந்து மீட் எடுத்து நீங்கள் ஆண்டோட அன்னைக்கு தான் ஒரு 6 மாதம் அந்த வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பதவி பட்டம் மேன்மை ஆசீர்வாதம் என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களை கலட்ட பார்ப்பான் பிசாசு. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக கொடுத்தாருன்னா அழைப்பு பெறுகிற வரைக்கும் நீ அமைதியாக இருக்கணும். அதே 1 பேதுரு 5:6 வாசிக்கிற ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தபடி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி. நான் அடங்கி இல்லை. கர்த்தர் எனக்கு சபையை கொடுத்தார். பாலக்கரை ஏஜி சச்சா முன்னாடி நான் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். 75 பேர் சூப்பராக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு அழைப்பு, உங்களை நாங்கள் வந்து ரீஜனல் பாஸ்டராக மாற்றுறோம், இதை நீங்கள் விட்டு கொடுங்க. அப்போ நான் ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன். ஒன்று நீங்கள் ஜாப்பை விடுங்க, ஃபுல் டைம் வாங்க, இல்லைன்னா சர்ச்சை விட்டுட்டு அங்கே வாங்க அப்படிங்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், ஜெபம் அப்படி சொல்கிறாங்க எனக்கு, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கல. என்னுடைய சுய இதில் என்ன பண்ண முடிவு எடுத்துட்டு நான் பாலக்கரை ஏஜியை விட்டுட்டேன். பாலக்கரை ஏஜியை விட்டுட்டு ஒரு புதுசாக சென்னையில் ஒரு பாஸ்டர் அப்படியே நான் எல்லாம் பண்ண சபை ஆத்மாக்கள் அப்படியே 75 பேரோட மினிஸ்டரும் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் டிசிஏஜியில் ரீஜனல் பாஸ்டராக என்னை அங்கே கொண்டுட்டு வச்சேன். அதுக்கப்புறம் கதையெல்லாம் உங்களுக்கு சில பேருக்கு தெரியும். ஏன் இருந்த கர்த்தர் எனக்கு எப்போ கொடுத்தாரு? நான் கேத்தலிக் பேக்ரவுண்ட் வந்து ரட்சிக்கப்பட்டேன். உனக்கு கர்த்தர் இந்த இடத்துல கிங் ஜீசஸ் ஏஜி சர்ச்சில் வச்சிருந்தேன். ஏன்னா இன்ஃபேன்ட் ஜீசஸை வழிபடுகிற இடம் அந்த கோட்டை, ஆசி கோட்டை, திருச்சி பாலக்கரை இடத்துல அந்த இடத்துல கிங் ஜீசஸ் ஏஜின்னு வச்சு ஃபயராக மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு புதன்கிழமை சகாயமாத கோயிலில் எரிவ பட்டணத்தை சுற்றி வந்த மாதிரி எங்கள் ஆட்களை விட்டு 12 பேர் சீசனை செலக்ட் பண்ணி ஃபயராக வச்சுருந்தோம். இந்த கீதா காணிக்க சிஸ்டர் மாதிரி ஒரு 12 பேர். அதனால தான் ஒருத்தவங்க எலிசபெத் சிஸ்டர் இன்றைக்கி சாட்சி சொல்லுவாங்க, கிங் ஜீசஸில் உங்கள்கிட்ட வளர்ந்ததான் ஆண்டோட சமூகத்தை அந்த அளவுக்கு அவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பேன், சும்மானு இருக்க மாட்டேன். ஏதாவது டெவலப் பண்ணி இன்றைக்கி தான் அன்றைக்கி எல்லாம் போனோன்னு எல்லாம் அழுதாங்க. நாங்கள் ஆட்டோ வச்சுட்டு அங்கே வருவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், எங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு வேணும், அதெல்லாம் விடுங்கன்னு சொல்லி என்னுடைய சுய பிசாசு என்ன வஞ்சித்துட்டேன். நான் வஞ்சிக்கப்பட்டேன். பதவிக்கும் மேன்மைக்கும் ஆசைப்பட்டு நான் போயிட்டேன். சரி, அதை விடுங்க. அப்போ இந்த இடத்துல லோத்துக்கு பட்டணத்தை மூப்பராக்குறேன்னு சொல்லி, ஏன்னா லோத்துடைய பேக்ரவுண்டு நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு, அது ஒரு இது. 2வது, இனி நமக்கு இவர் நம்ம கையில் மூப்பராக்குறாருன்னா நமக்கு ஆபத்து வந்தால் நம்ம இவர் மூலமாக சில ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டபுள் மைண்டடில் பிசாசு தந்திரமாக வேலை செஞ்சாங்க. அதனால சொன்னேன், டைரெக்டாக தாக்குவான், இன்னொன்று ஒளியும் தூதன். நமக்கு தெரியாது, கள்ளோபதேசம் நைஸாக வரும், டாவாக வரும், நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் இன்றைக்கி 3000 கொடுத்த பட்டம், 4000 கொடுத்த பட்டம், 10,000 கொடுத்த ரெவரண்ட்டு, ஓகேங்களா, 20,000 கொடுத்தா பிஷப்பு, இன்னும் அடுத்த 50,000, அடுத்த வருஷம் 50,000 கொடுத்தா போப்பு பக்கத்தில் கருதினா, அப்படிலாம் நிறைய இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த மேலே வச்சுருக்காங்க தொப்பி, அதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா தாகோனுடைய ஆவி. அதெல்லாம் நான் வர நாட்கள் அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பேன், பிக்சரோடு போட்டு. அதெல்லாம் நிறையா காரியங்கள் இருக்குது. பிசாசு இன்னைக்கு பெட்டிகாசு ஊழியர்களே வச்சுட்டு அந்த பதவி, ஆசை, மேன்மை, பேராய, பிஷப்பு, அப்பு இப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஆண்டவர் உங்களோட கர்த்தர் உங்களை அழைத்தார்னா அவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் பலத்த கையில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார். உங்களை உயர்த்தணும்னு நினச்சாருன்னா எந்த மனிதனும் தடுக்க முடியாது. நம்மளாம் உயர்த்தப்பட்டோம், பிசாசனை வச்சுக்கப்பட்டோம்னா இன்னைக்கு பாருங்கள், லோத்து அந்த கதி ஆயிடுச்சு. சரி, வாசிப்போம். இப்போ லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அவர்களை கண்டு லோத்து எழுந்து நின்று நல்லா வந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், சீக்கிரம் எஸ்கேப் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். அவர் தாமதப்படுத்துகிறார். உடனே லோத்து, அவர் மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியே விடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 20ஆம் வசனம், அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதா, இது கிட்ட இருக்கிறது, சின்னதாக இருக்கிறது, என் பிராணம் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டுமே, அது சின்ன ஊர் தானே என்றார். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு இதை நான் ஒரு ஜப வசனமாக எடுக்கிறேன், நீ கூட இந்த ஜப வசனமாக எடுத்துக்கலாம். ஆனால் சொல்ல, நீ கேட்டுக்கொண்ட ஊரை, இந்த திருச்சி பட்டணம் நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை கூட அழித்து போடாதபடி ஆத்மாக்களை தருவார். அல்லேலூயா. அதனால் இதை நீங்கள் ப்ரேயர் வேர்ஸாக எடுக்கலாம். நீங்கள் 21, 14, 21 வந்து 19, 21, நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு
இந்த விஷயத்துக்கு உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், தீவிரமாக அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர்ந்து நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது. இப்பெல்லாம் கவனிங்க, 24வது வருஷம் முக்கியமான வசனம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் அங்கே போல பக்கத்தில் ஒரு சோவாருங்கிற ஒரு சின்ன பட்டணம் சிட்டி இருக்கு, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. சரி போ, அங்கே போ அப்படின்ட்டார். அங்கே போன பிறகு 24, 25, 26 அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணினார். அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியை வர்ஷிக்க பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நினைக்கிறோம் கல் மலை கல்லா பொழிகிற மாதிரி, பனி மலை பனியா விழுற மாதிரி, அந்த மாதிரி அந்த அக்னி மலை அப்படின்னாக்கா அக்னியா இப்படி அக்னி ட்ராப் ட்ராப்பாக விழுவுது, அப்படிதான் நம்ம நினச்சி எடுக்கிறோம். அப்படிதான் அதான் எப்படி அக்னி கந்தகம்னா நம்ம எதுவும் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோம்? இது வரைக்கும் நம்ம தெரிந்து கொண்டது முடியும். ஃபயர் பால், சூப்பர் ஃபயர் பால், ஸ்னோ பால், அது மாதிரி ஃபயர் பால், அது ஸ்டோன் பால், கல்மலை, ட்ராப் ட்ராப்பாக கல்மலை அங்கங்கே உழுது போகுது எல்லா மேடையும். அப்படி இல்லை, என்ன இல்லை இல்லை என்ன நடந்துச்சுன்னா, விண்வெளியிலிருந்து வான்வெளியிலிருந்து மெட்டியோரைட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விண்வெளி கற்கள், ஆங்கிலத்தில் மெட்டியோரைட்ஸ், மெட்டியோரைட் மிகப்பெரிய விண்வெளி கல், ஒரு பாரிய கல் எரிந்து கொண்டு தக 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 என்று எரிந்து கொண்டு மிக பாரிய கல் ஒன்று நேரே இந்த சவக்கடல் பக்கத்தில் விழுந்துச்சு. விழுந்த இடத்துல தான் பள்ளம். இது ஃபுல்லாக இது ஒரே கடல். இந்த அக்னி அந்த மெட்டியோரைஸ் விழுவதற்கு வான்வெளி கல் விழுவதற்கு முன்பதாக கலிலேயா மாதிரி ஒரே ஷேப்ல இருந்தது. அது இந்த இடத்துல விழுந்த உடனே அந்த எரி குழம்பு லாவா இருக்கு பார்த்தீங்களா, எரிமலை வெடிச்சு எரி குழம்பு லாவா, அந்த லாவா என்ன பண்ணிடுச்சு, மேலே வடக்கு போச்சு, இது வரைக்கும் போச்சு, எங்க எரிகோ வரைக்கும் போச்சு, எரிகோ வரைக்கும். அடுத்தது இந்த பக்கம் சோவார் வரைக்கும், இந்த பக்கம் நதி வரைக்கும், கீழே தெற்கு வரைக்கும், நாலா பக்கம் அந்த லாவா பரவி போச்சு. விழுந்த இடம், அந்த இடத்துல மிகப்பெரிய பள்ளம் விழுந்துச்சு. அந்த விழுந்த அந்த ஒரு ஸ்டோன் 39 கனிம உப்புகள் நிறைந்த ஒரு ஸ்டோன். எத்தனை? 39 மினரல்ஸ் நிறைந்த கனிம உப்புகள். அதில் 19 கனிம உப்புகள் உலகத்திலேயே இல்லாத கனிம உப்புகள். அவுட் ஆஃப் 39ல் 19 மினரல்ஸ் உலகத்திலே இல்லை. அப்படிப்பட்ட அது ஃபுல்லாக என்ன உப்புக்கள், குளோரைடு. அந்த 39ல் ஒரு உப்பு தான் சோடியம் குளோரைடு அதிகமாக டெபாசிட் ஆகியிருக்கிறது. அதனால தான் இது கீழே விழுந்த உடனே கிட்டத்தட்ட 1300 அடி பள்ளம், பெரிய பள்ளம் இந்த இடத்துல. அப்போ கடல் மட்டத்துக்கு கீழே 1300 அடி பள்ளம் ஆனதுனால அந்த 39 கனிம உப்புகள் அப்படியே அது மேலே பட்டதுனால ஃபுல்லாக என்ன ஆகி போச்சு, சுத்தமாக உப்பாக மாறிடுச்சு, உப்பு நீராக மாறிடுச்சு. அது வரைக்கும் நன்னீரும் மீன்களும் உயிரினங்களும் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசத்தை நான் சொன்னேன், எகிப்தை போலவும் ஏதேன் தோட்டத்தை போலவும் இருந்த இந்த ஏரியாவை ஒரு விண்வெளி கல், பாரிய கல் விழுந்து அந்த இடம் முழுவதும் அக்னினால் உப்பாக. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு டூரிஸ்ட் போகிறவங்க அந்த இடத்துக்கு போய் அந்த மழையாயிடுச்சு, பசுமையில போயிடுச்சு. இந்த உப்பு 19 உப்புக்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அந்த உப்புக்கள், அந்த உப்புக்கள் மூலமாக இன்றைக்கும் இந்த ஏரியாவில் பெரிய பெரிய
ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் வச்சு பல வெளிநாடுகளிலிருந்து வந்து இந்த டென்சிட்டி, இந்த சால்ட்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த கடல் மேலே விழுந்தாங்கன்னா அவிழ மாட்டாங்க, மிதப்பாங்க. அது மாத்திரமல்ல, மிதந்து அங்குள்ள அந்த சேறு இந்த இவைகளை எல்லாம் அள்ளி உடம்புல பூசிக்குவாங்க. ஏன்னா அவ்வளவு மினரல்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த சேறு, அந்த நீரும் சேரு கலந்த அந்த மினரல்ஸ் என்ன ஆகும்னா ஸ்கின் டிசீஸுக்கு, டெர்மினாலஜி, நல்ல தோலை வந்து சருமத்தை பாதுகாக்கும். முகம் ஃபேஷியல் செய்கிற வேண்டிய ஆயின்மெண்ட்டெல்லாம் அங்கேருந்து தயார் பண்ணுறாங்க இந்த கனிம உப்புல இருந்து. ஆனால் குடிப்பதற்கோ விவசாயத்திற்கோ மற்ற நீர்ப்பாசனத்துக்கோ உதவாத உயிரினங்கள் எதுவுமே வாழ முடியாது. அதனால தான் அதுக்கு டெட் சீ, சவக்கடல் என்று அது மாறப்பட்டது. இப்போ 4000 வருடத்துக்கு உண்மைதான். அதுக்கு முன்னாடி நன்னி சம்பவம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் நடந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த மெட்டியோரஸ் என்ற வான்வெளி கல் ஒன்று விழுந்துச்சு. இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கலாம், நிறைய கற்கள் இன்னைக்கு விழுந்துகிட்டு இருக்குது. விண்வெளியிலிருந்து நிறைய விழுந்துட்டு இருக்கு. அது அந்த ஓசோனில் வந்தோடனே ஆக்சிஜனோட கலந்ததான் இப்போ இருக்குன்னா சமயத்தில் அந்த கற்கெல்லாம் தூளாகி போயிடுது. சில பெரிய கல் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒன்று எரிஞ்சுக்கிட்டே போகும். நம்ம என்ன பண்ணுவோம், இதோ வால் நட்சத்திரம் போகும். அது வாலும் இல்லை, நட்சத்திரம் இல்லை, அது எரிக்கல். அது கீழே ஆக்சிஜனில் வந்தோன்னா ஃபயர் ஆகி அப்படியே சாம்பலாக போயிடும். ஆனால் சில மிகப்பெரிய கற்கள் அன்னைக்கு விழுந்தது போல, 19ஆம் அதிகாரத்தில் விழுந்த கற்கள் போல இன்றைக்கும் அமெரிக்காவில் அரிசோனா மாவட்டத்தில் விழுந்திருக்குது. இந்த மாதிரிலாம் புவியியல் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல விழுந்த அந்த இடம் உப்பு சவக்கடல், டெட் சீ என்று. அப்போ சோதோம் கொமோரா பட்டணத்தை ஒரு கல் மூலமாய் அந்த லாவா அக்கினி விழுந்து 4 பக்கம் போச்சு. அப்போ இவங்க தீவிரப்படுத்தினோடனே லோத்து பிள்ளைகளாம் கூட்டிகிட்டு எல்லாம் வேகமாக ஓடுறாரு. அப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து. அப்போ என்ன அர்த்தம், அதை நம்ம இதுக்கு வாசிக்கிறோம். அது வந்து பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணாய் மாறினது போல அப்படி நம்ம. அப்போ அவன் வந்து பின்னிட்டு பார்த்த உடனே அப்படி போறாங்க, வாங்க 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 அப்படின்னு. லோத்து மனைவி பின்னிட்டு பார்த்தோன்னா அப்படி உப்பு ஆகிட்டாங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. இந்த கார்ட்டூன் பிக்சர்லாம் பார்க்குறாங்க, அப்படியே ஆகல. அப்படி இல்லை, அந்த லாவா விழுந்து வழியை வந்தோடனே இவங்க எல்லாம் போனோன்னா இந்த அம்மா பார்த்துட்டு ஐயோ நம்ம வீடெல்லாம் போதே அப்படின்ட்டு இருக்கும் போதே லாவா வந்துருச்சு. லாவா இந்த எரி குழம்பு வந்து இந்த அம்மாவை அப்படியே மூழ்கி ஒரு மலை மாதிரி இருக்குது. இன்னைக்கும் போனீங்கன்னா மலை மாதிரி தான் இருக்கிறத தவிர ஒரு பெண் உருவத்தில் அது கிடையாது. அப்படியே அந்த லாவா மூழ்கிடுச்சு அந்த இடத்துல, அப்படியே மாறும். அதுக்கப்புறம் தான் அவங்க மட்டும்தான் தப்பிச்சு போகிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக சவக்கடல் என்பது சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய அழிவுக்காக கர்த்தர் ஒரு பெரிய பாரிய கல் விண்வெளியிலிருந்து எரிக்கல்லை கொண்டதுனால 39 கனிம உப்புகள் நிறைந்தது. அதில் 38% அந்த வாட்டர் ஃபுல்லாக உப்பு, சோடியம் குளோரைடு, பாசனத்திற்கோ மற்ற எந்தவித உபயோகத்துக்கோ கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு மிதக்கிற கடல், டெட் சீ, உப்பு கடல். 19 உப்புகள், எங்கேயுமே இல்லாத உப்புக்கள் அந்த 19 உப்புக்கள் கனிமத்தில் இருந்திருக்குது. இன்றைக்கும் அதிலிருந்து இன்றைக்கி ஆயின்மெண்ட்டு அவைகளெல்லாம் தயார் பண்ணி இன்றைக்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கிற இடம் எல்லாம் ரெஸ்டாரண்ட் வச்சு ஃபாரினர்ஸ் வந்து வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வந்து அதில் மிதந்துட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஹீட் ஏர் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல ஆழமாக கிலோ 4000 இங்கே வருங்க எவ்வளோ தெரிக்கலாம், கிட்டத்தட்ட 427 மீட்டர் அப்படின்னா அடியில் போட்டால் கிட்டத்தட்ட 1000 கால்குலேட் பண்ணி பார்த்தா 1300 அடி. அப்போ ஆக்சிஜன் நல்லா ஃபுல் ஆக்சிஜன் இருக்குது உள்ள. அப்போ அங்கே போய் நல்லா ப்ரீத் பண்ணால் ஹெல்த்து நமக்கு. லங்ஸு பல்மனாலஜிஸ்ட்டு நல்லா போகவே இல்லை. நான் எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம். என்ன சிஸ்டர், கேஸ்ட்ரோகார்லாம் போகவே வேண்டாம். அப்போ அந்த இடம் நல்லா ஆக்சிஜன் நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த இடத்துல போய் உடலுக்கு, சர்மத்திற்கு, மற்ற காரியங்களுக்கு அங்கே போகலாமே தவிர அந்த நீர் மற்ற உபயத்துக்கு ஏற்றனவாக இல்லை. ஆகையினால இன்றைக்கு சரித்திர ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, புவியியல் அமைப்பு இதுதான். அதனால தான் நான் சொன்னேன், கலிலேயா கடலை விட
18 மடங்கு பெரியது. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த இடம் செழிப்பாக இருந்தது. இந்த பட்டணத்தினுடைய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் அந்த இடத்தை அழிக்கும் பொழுது ஆபிரகாமினுடைய அது ஆபிரகாம் அடுத்த வாரம் நம்ம ஆபிரகாமை பார்க்கும்போது அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். அவருடைய வேண்டுதல் நிமித்தமாக கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து தன்னுடைய அன்னை மகன் லோத்துவை அங்கிருந்து காப்பாற்றினார். பின்னிட்டு பார்த்து இந்த லாவா அந்த எரி குழம்பு வந்தது தெரியாமல் அதில் சிக்கிட்டாங்க. அது அப்படியே அந்த அம்மாவை போட்டு மூடி அப்படியே அதோட எட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க? 30வது வசனம், பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து, சோவாருக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு கேட்டார். சோவாருங்கிறது நல்ல பட்டணம், சோதம் குமார பட்டணம் போல பாவம் நிறைந்த பட்டணம் அல்ல. அது ஒரு சின்ன சிட்டி. அந்த சிட்டிக்கு நான் போகிறேன்னு தான் முன்னாடி கேட்குறாரு. அப்போ கேட்குறாரு தான் கேட்குறாருல 21 கேட்டார், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறேன். நீ தீவிரமாக அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும். 22வது வருஷம், நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது. அப்போ சோதோம் கொமோரோ பட்டணத்துக்கு முன்னதாக சோவார் இங்கே இருக்கு, சோதோம் குமர பட்டணம் இங்கே இருக்கு, அதெல்லாம் அழிக்கப்பட்டது. சோவாருக்குள்ளே போனவர் ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ போ, நான் பாதுகாக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லி. ஆனால் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து பயப்படுறாரு. ஏன் பயப்படணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படவே வேண்டாம். ஆதாம் ஏதே தோட்டத்தில் அவங்க முத கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோட என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. ஏன் நான் நிர்வாணியாக இருக்கிறோம் அப்படின்னு பயப்படுறாங்க. முதல்ல ஆரம்பமாக தான் வெளிப்படுத்த விசேஷத்தை பார்க்குறோம். யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் வரா? பயப்படுகிறவர்கள் வர்றாங்க. இப்போ பயந்து சோவாரை விட்டு போய் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்தைகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். எங்கே போயிட்டாங்க? நான் அங்கே போகல. முதல்ல மலையில் வாசம் பண்ணினாரு, மலைக்கு போகல. சோவாருக்கு போகிறேன்னு, சோவாருக்கு போ, நான் பாதுகாக்கிறேன்னாரு. அங்கே போகிறதுக்கு பயம். ஏன் பயம் அப்படின்னா, அவருக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, ஒரு அகால சம்பவம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு, அது அப்படியே இம்பாக்ட் ஆகிட முடியாது பிரெயினில். அந்த பயம் அப்படியே இருக்கும், ஃபோபியா அப்படியே அந்த அந்த திகில் அப்படியே இருக்கும். இன்னும் அந்த திகிலேருந்து ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் போனோன்னு அப்படியே இருப்பாங்க. இன்னும் அந்த திகிலேருந்து போகல, அந்த இதுலேருந்து போகல, அந்த எண்ணத்துலேருந்து அவங்க கிடையாது. அந்த ஒரு பயந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மலையில் போய் குடியிருக்கிறார். அங்கே போக வேண்டாம், போயிருக்கக்கூடாது. மலையில் போய் ஒரு கெபியில் போய் குடியிருக்கிறார். கெபி வேதத்தில் ஒரு 6 கெபி கர்த்தருக்கு சித்தங்களா கெபிங்கிற தலைப்பில் ஒரு நாளைக்கு பார்ப்போம். 6 கெபி. இது பயத்தின் கெபி. இப்போ நான் சொல்லிட்டேன், ஒரு கெபி பயத்தின் கெபி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பு வளமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்து அங்கே போய் பயந்து போய் இருக்கும் பொழுது இந்த 2 பொம்பளை பிள்ளைங்க எங்கே தான் அதுகளுக்கு சாராயம் கிடச்சிச்சின்னு தெரியல, போய் எங்கேயோ போய் வாங்கிடுச்சிங்க. 2 போய் பாருங்க, போய் வாங்கிட்டு வாடி நம்ம போவோம், இனி நமக்கு சந்ததி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பாவத்தை அப்பாவுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து போனவனுடைய விளைவு என்னது? 2 ஜாதி. முதல்ல மோவாப் அம்மோன் புத்திரர் மோவாபியருக்கு அந்த ஜாதிகள் தகப்பனாகிறதுக்கு, அந்த ஜாதிகள் பிறப்பதற்கு ஒரு கேவலமான ஒரு அருவருப்பான ஜாதியை பெறுவதற்கு அந்த 2 மாதங்கள் தான் அந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க. அப்பயாவது இவர் 30வது வருஷத்துக்கு அங்கேயாவது பயந்து போனார். பயந்து போய் கெவியில் கூட இல்லாத பிடிக்கும். அப்பயாவது இவர்கிட்ட வந்துருக்குறாங்க. அப்புறம் சித்தப்பாட்ட வந்தார், சித்தப்பா போது சித்தப்பா நான் பட்டது அப்படின்னு வந்திருக்கலாம். வரல. அவர் என்ன பண்ணார்? கெபிக்குள்ளே போனார். மனைவி போயிட்டாங்க. அங்கே போனோன்னா இந்த 2 பிள்ளைங்க பண்ணாத வேலை பண்ணி அங்கே ஒரு பாவத்துக்கு தப்பி இங்கே வந்தால் இதுகளை இப்படி செஞ்சு தேவையில்லாமல் 2 ஜாதி உலகத்தில் அருவருப்பான ஜாதி மோவாபியர் அம்மோனியர்களையும் பிறப்பதற்கு 38வது இளையவளுக்கு ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு பெண்ணேமி என்று பெயரிட்டால் அவள் தான் இருக்கு அம்மோன். 37வது வருஷம் மோவாபியர். 2 பேர்த்துக்கும் அங்கே தகப்பனா வம்சம் வருவதற்கு அந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் காரணமாகிட்டாங்க. அப்போ இன்றைக்கு நாம் லோத்துடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது சோதம் குமரோ பட்டணம் ஒரு பாவம் இருக்குன்னு ஒரு இடத்துல இருந்து உங்கள் நண்பன்கிட்ட உங்கள் ஐக்கியம் யாரோட? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது?
வேண்டாம் வேண்டாம்னா நோன்னா நோ, இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு துணிஞ்சு லோத்துவை போல சோதம் குமரோக்கு முன்னாடி போனோம்னா பாவம் காந்த மாதிரி நம்மளை எப்போ இழுக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாது. நமக்குள்ள அபிஷேகம் இருக்கு, கர்த்தர் வெளிச்சித்திருக்கிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் தான், பரிசுத்த ஆவியாக இருக்கிறதா. ஆனாலும் சொல்ல முடியாது, பிசாசு ஒளியின் தூதன் வந்து அழகாக நம்மளை தூக்கிடுவான். பார்த்தோம் 13:12 பார்த்தோம். 2வது பாடம் 19:12 பார்த்தோம். 14:12 பார்த்தோம். என்ன செஞ்சார்? சோதமுக்குள்ளே போய் 19:1 2வது பாடம் என்னது? பதவி பட்டம் மேன்மை. கர்த்தர் நம்மளை உயர்த்துற வரைக்கும் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்தாரு என்றால் அதை உறுதிப்படுத்தி அவர் நடத்துகிற வரைக்கும் நிச்சயமாக செய்வார். காத்திருக்கணும். காத்திருக்காத தன்மை தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. தியானத்தை ரசிக்கப்பட்டு நேற்று ஞானஸ்தானத்தை இன்னைக்கு பாஸ்ட் ஆகும். நீங்கள் எல்லாம் ஃபாஸ்ட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? இன்னைக்கு பாஸ்ட் நாளாக லோத்தினுடைய பேப்பர் சொல்லவே இல்லை. லோத்தினுடைய பேப்பர் லோத்தின் மேய்ப்பர்களா எங்கே போனாங்க? இல்லை பிரச்சனையே அவங்களால தான். பேப்பர் லோத்தினுடைய பேப்பர் அவங்க அட்ரஸே காணாது. லோத்துடைய மேய்ப்பர்கள் அந்த இதில் லோத்துடைய மறுபடியும் ரிட்டர்ன் போனாங்க இல்லையா? எங்கே போனாங்க? மறுபடியும் போனாங்க மூப்பரா. அங்கேயே இருந்து அவ்வளோதான், டெமாலிஷ் தான். 19 டெமாலிஷ் தான். அவங்களும் அவ்வளோதான். இவரை மூப்பராக்கிட்டோடனே அவங்களும் அங்கே மிங்கிள் ஆகிட்டாங்க. எல்லாமே ரொம்ப பயங்கரமான, ரொம்ப யோசிக்கிறாங்க. கரெக்டாக கேட்குறீங்க நீங்கள். இருக்கும் பிரச்சனை வந்தது, பிரச்சனையே அவங்களால தான் வந்தது. அவங்களால தான் அவங்கள வழி. 4 பேர் தான் வந்திருக்காங்க. அதில் இங்கேருந்து சோதமில் 19ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? பட்டணத்து வாசலில் பார்த்துருக்காங்க. ஆயிட்டார்ல. இவர் ஆகணும்னா இவங்களும் அங்கே போய் அவங்களோட சேர்ந்தோடனே ஆண்டவர் பட்டணத்தை அழிக்கும் போது அவங்கள அழிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, எல்லாமே அழிச்சிட்டாங்க. காப்பாற்றப்பட்டவங்க லோத்துடைய ஃபேமிலி மட்டும்தான். அவங்களுடைய ஜெபம் அவர் 18ஆம் அதிகாரத்தில் இன்டர்செசர் பண்ணார். அந்த இன்டர்செசரி ப்ரேயர்னால தான். அதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இல்லையா? அதில் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இனி வருகிற நாட்களில் ஆபிரகாமுடைய மேன்மையை பற்றி பார்ப்போம். எப்படி ஜாதிகளுக்கு தகப்பனானார், விசுவாசத்தின் தந்தையானார், கீழ்ப்படுதலின் சிகரமானார், தேவனுடைய சிநேகிதனானார், எப்படி ஆனார் என்று சொல்லி எல்லா மெரிட்ஸ் ஐட்டமாக நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11:26 ஆரம்பித்து 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 16வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஆபிராம் தேவனுக்கு ஒரு கீழ்ப்படியாதவராக, அநேக தவறுகளை செய்தவராக, தன் மனைவி விற்று தின்னவராக, இப்படி தேவனுக்கு பிரியமில்லாதவராய் நடந்த ஒரு மனிதனை கர்த்தர் விடாமல் தொடர்ந்து அவனை பிடித்து அவன் போகிற இடமெல்லாம் விட்டு ஏற்ற காலத்தில் அவனுடைய கலாச்சாரம் முற்றிலும் நீக்கி தன்னுடைய கலாச்சாரத்தை கொடுத்து அவன் மூலமாய் ஈசாக்கு யாக்கோபு இப்படி கொடுத்து ஜாதிகளை பெருக்கி எப்படியெல்லாம் ஆண்டவர் இப்படி இருந்த மனுஷனை கர்த்தர் எப்படி இப்படி மாற்றினார், எது எதனால் மாற்றப்பட்டது என்று சொல்லி வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதையும் பார்ப்போம். கேத்துராவில் கேத்துராலும் பார்ப்போம். கேத்துரா நம்ம எதை பார்த்துக்கிட்டோம்? தேவையில்லை. ஆபிரகாமை பார்த்தோம். ஓகேங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். பரலோக தேவனே, இந்த மன மகிழ்ச்சியான இரவு வேளையில் கூட இன்றைக்கு